கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட தேவன் ஒரு மாபெரிதான ஒரு வாய்ப்பையும் சத்தியத்தை பேசும்படியான ஒரு வாய்ப்பையும் சாக்கியத்தை நம் அனைவரும் கொடுத்ததுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் முதலாவதாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ அது போவதற்கு முன்பாக அடியன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு சித்தமாக இருந்தால் உங்கள் அனைவருடைய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் நம்ம அங்கே இருக்கிற சகோதர சகோதரி தெரிவிக்க தேவன் கிருபை செய்வார் என்ற ஒரு அறிவிப்போடு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நமக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன டேங்க நமக்கு எலெக்ஷன் டே அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த எலெக்ஷன் டேயில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிற நம்ம எல்லாருமே யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம். அதுதான் இப்போ இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பாக நம்ம வச்சிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வி ரெடி டு டூ த வில் ஆஃப் த லார்ட்? ஆர் வி ரெடி டு டூ த வில் ஆஃப் த லார்ட்? நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தயாராக இருக்கிறோமா? எஸ் ஆர் நோ? எஸ். இந்த ஒரு சிந்தை இல்லாமல், தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற ஒரு விருப்பம் இல்லாமல், தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா அது எங்கே தூக்கி போட்டுலாம்? இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இது யாரோட சமூகத்தில் உட்காந்துருக்குறோம்? ஸோ இந்த பாண்டிச்சேரி இக்லீஷா இப்போ இன்றைக்கி இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இங்கே நடக்க போகிற இந்த எலெக்ஷனை இப்போ யார் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது? தேவன் பார்த்துட்ருக்கார். செகண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துக்கார். அப்புறம் தூதர்கள் பார்த்துட்டுருக்குறாங்க. இப்போ யாருடைய பார்வை இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஒரு கவனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பார்வையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பார்வையும் இங்கே இருக்குன்றத நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறோமா? ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே யாருடைய சித்தத்தை செய்ய போகிறோம்? தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஆக்சுவலாக இன்னைக்கு பாண்டிச்சேரி கிளீஷாவில் யார் மூப்பர்களா, யார் உதவிக்காரர்களாக வர வேண்டும் என்பதை ஆல்ரெடி பிதாவாகிய தேவன் முடிவு பண்ணிட்டாரா இல்லையா? நமக்கு தான் இன்னும் தெரியல. பட் அது எலெக்ஷன் முடியும் போது ரிசல்ட் நமக்கு தெரியும். ஆனால் ஆல்ரெடி பிதாவாகிய தேவன் இந்த இக்லீஷாக்கு யார் எல்டர்ஸ் டீக்கன்ஸ் அப்படின்றத தீர்மானிச்சுட்டு இருப்பாரா இல்லையா? அவர் தீர்மானிச்சுட்டு இருப்பாரு, அவர் மைண்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இப்போ அதை யார் வெளிப்படுத்தி காமிக்கணும்? யார் வெளிப்படுத்தி காமிக்கணும்? சபையாராக இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தி காமிக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம கைகளை உயர்த்தணும் இல்லைங்களா? கைகளை உயர்த்துவது என்பது நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறோமா? ஆல்ரெடி தேவன் தீர்மானிச்சவர்களை தேவனுடைய விருப்பத்தை நம்ம வெளிப்படுத்த வந்திருக்கிறோமா? அப்படி இங்க நம்ம கைகளை உயர்த்த போறது, எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன், பிரதர், என் கூட பிறந்த சகோதரன் அப்படின்ற மைண்ட் செட்டில் என் கையை தூக்கத்துக்கு நம்ம வரல. ஆல்ரெடி தேவன் தேர்ந்தெடுத்தவர்களை நம்ம என்ன பண்ண வந்திருக்கிறோம்? அவருடைய சித்தத்தை அவருடைய மனசில் இருக்கிறவங்க யாரோ அவர்களை நம்முடைய கரங்களை உயர்த்தி வெளிப்படுத்த வந்திருக்கோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்படின்னா இங்க ஒரு துளி கூட யாருடைய விருப்பத்தை வெளிப்படுத்த இடம் இல்லை. நம்முடைய விருப்பத்தையோ மற்ற சகோதர சகோதரி விருப்பத்தையோ வெளிப்படுத்துக்கான இடம் இது இல்லை. இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாருக்கு பயப்பட வேண்டிய இடம் தெரியாது? தேவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டிய இடம். எந்த சகோதரனுக்கும் எந்த சகோதரிக்கும் பயப்பட வேண்டிய இடம் இது இல்லை. இந்த சமூகத்தில் தேவன் சித்தத்தை செய்வது மாத்திரம் நம்முடைய கோலாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், ஏதோ முடிஞ்சிச்சு, நாமினேஷன்ஸ் ஓவர். ஸோ யார் யார் நாமினேட் ஆன சகோதரர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ போன வாரம் நாமினேட் ஆன சகோதரர்களை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வாரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஃபோன் பண்ணி இல்லை தனிப்பட்ட விதத்தில் சகோதரர்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ண சகோதரர்களை பார்த்தல பிரதர் என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாருக்குமே
நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க, நான் யாருக்கு ஓட் பண்ண போகிறேன், நான் யாருக்கு ஓட் பண்ணுறேன் அவங்க தான் நீங்கள் ஓட் பண்ண, அப்படி இதெல்லாம் பேசலாமா? அப்படி இந்த ஒரு வாரம் எதுக்கு? இந்த ஒரு வாரம் நம்முடைய விருப்பத்தை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் யாருக்கு கொடுக்குறேன், நீங்கள் யாருக்கு ஓட் போடுறீங்க பேசி அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கா? இன்னும் யாருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் நாமினேட் பண்ணப்பட்ட சகோதரர்களை யார் சமூகத்தில் வச்சிருக்கணும்? தேவன் சமூகத்தில். தேவனே எங்களுடைய பாண்டிச்சேரி எக்லீசியாவுக்கு எந்தெந்த ஊழியக்காரர்கள் தேவைன்றத நாமினேட் ஆன சகோதரர்கள் யார் அப்படின்றத நாங்கள் சரியான விதத்தில் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு, தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆவியை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தேர்ந்தெடுத்துட்ட சகோதரர்களை நாங்கள் சரியான விதத்தில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? எங்களுக்கு ஆவியை கொடுங்க, அதை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே எங்க வச்சிருக்கணும்? யார் மத்தியில் வச்சிருக்கணும்? தேவன் சமூகத்தில் வச்சிருக்கோம். தவிர நான் மற்ற சகோதரர்கிட்ட போய் சஜஷன் கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி பண்றோம்னா அது தேவனுடைய ஆவிக்கோ தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் முரண்பாடான விஷயம். அப்படிங்கிற 1 வீக் முழுக்க முழுக்க நாம் உண்மையிலே நம்ம இதை யார்கிட்டையும் இதை பற்றி பேசாமல் தேவனுடைய சமூகத்தில் மட்டும் வச்சிருந்தோம்னா உண்மையில் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்திருக்கிறோம். ஸோ 1 வீக் முடிஞ்சு. ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். ஸோ வச்சு ப்ரேயர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தோணி இருக்கும், இந்தந்த சகோதரர்களை எல்டர்ஸ்க்காகவும் இந்தந்த சகோதரர்களை டீக்கன்ஸ்க்காகவும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். எல்லாரும் ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு ப்ரிப்பராய் வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இப்போ இந்த ப்ரிப்பராய் வந்திருக்கிற மைண்டில் இப்போ சத்திய வசனத்தோடு என்ன பண்ண போகிறோம்? இசைந்து பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர் தேவனுடைய சித்த விருப்பத்துக்குரியவர்களா இவங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாள், முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இப்போ அடுத்தது இன்னைக்கு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லீசியா எலெக்ஷன். ஸோ எக்லீசியா எலெக்ஷனில் இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறது யாரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? எல்டர்ஸ், டீக்கன்ஸ். கரெக்டா? ஆக்சுவலாக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறது சர்வன்ட்ஸ். யாருங்க அவங்க எல்லாருமே? தேவனுடைய வேலைக்காரங்க. தேவனுடைய வேலைக்காரங்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வேலை பண்ண போகிறாங்க. எல்டர்ஸும் டீக்கன்ஸும் என்ன வேலை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தை கழுவ போகிறாங்க. யாருடைய பாதத்தை? யாருடைய பாதத்தைன்னா சபை அங்கங்களுடைய பாதத்தை. லிட்டரலாக இல்லை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கழுவுறதுக்குன்னு சில பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? டெம்போரான வேலையை செய்வதற்காக சில பேர் என்ன பண்ண போகிறோம்? தேர்ந்தெடுக்க போகிறோம். இவங்க எல்லாருமே என்ன வேலை பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள். பாண்டிச்சேரி எக்லீசியாவுக்கு வேலைக்காரர்கள். ஆவிக்குரிய விதத்தில் வேலை செய்கிறவங்களையும் அதே மாதிரி டெம்போரல் விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய 2 வகுப்பார் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்ந்தெடுக்க போகிற ஒரு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இது எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு மைண்ட் செட் இருந்துச்சு. என்ன பண்ணிக்கலாம் எடுத்து இந்த வேலையை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செஞ்சார். யாருங்க? மாஸ்டர், குரு, சீஃப், அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷனுடைய பாதத்தை இலங்கை கழுவினார். பார்த்தீங்களா? அந்த ஊழியத்தை பிரதான மெய்ப்பராகி இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை அவருடைய கீழே இருக்கக்கூடிய அண்டர் ஷெப்பர்ட்ஸ், கீழான மெய்ப்பர்கள் என்ன பண்ண போகிறாங்க? அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ண போகிறோம்? தேர்ந்தெடுக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஊழியர்களை எத்தனை வகுப்பாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். அப்படின்னா இப்போ என்னோட கேள்வி, எல்டர்ஸுடைய ஊழியக்காரர்கள் எதுக்கு? டீக்கன்ஸுடைய ஊழியக்காரர்கள் எதுக்கு? இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி எலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எல்டர்ஸுடைய ஊழியம்னா என்ன? அவங்களுடைய மெயின் ரோல், அவங்களுடைய பிரதானமான ரோல் என்ன? எக்லீசியாவில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஆவிக்குரிய போஷாக்க கொடுக்கிறதா அவங்களோட பிரதானமான ரோல். ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங், சத்தியத்தை போஷிக்கிறது, சத்தியத்தில் கைட் பண்ணுறது, சத்தியத்தில் வழி நடத்தக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்க கண்காணிக்கக்கூடிய வேலை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸுடைய ஊழியம், டீக்கன்ஸுடைய ஊழியம். இந்த ஆவிக்குரிய வேலையை செய்யறதுக்கு டெம்போரல் வேலைகள் இருக்கு இல்லைங்களா எக்லீசியாவில், அந்த வேலைகளை சரியாக செய்யறதுக்கான ஊழியம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீக்கன்ஸ் ஊழியம். இது நமக்கு தெளிவாக இருக்கிறோமா இந்த விஷயத்தில்? இது தெளிவாக இல்லைன்னா நாம் பண்ணக்கூடிய எலெக்ஷனில் சில மாறுபாடான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த 2 ஊழியக்காரர்களை
தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கு முழு அத்தாரிட்டி இருக்கு? வெரி குட். யாருக்கு ஃபைனல் அத்தாரிட்டி? சபைனா யாரு? அதான் யாரு? நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு. நம்ம தான் டிசிஷன் மேக்கர்ஸ். கரெக்டா? இப்போ யார் கையில் டிசிஷன் இருக்கு? யார் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? பிரதர்ஸ், சாதாரண விஷயம் இல்லை அது. நம்ம கையை உயர்த்துறோம் பார்த்தீங்களா, அந்த உயர்த்துறதுல தேவன் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட கேட்பார். இந்த நம்ம கையை உயர்த்துறத ஜஸ்ட் லைக் தட், ஓகே கீழே போடுவோம் ஓகே அப்படின்றது இல்லை. எல்லா இந்த இக்லீஷா அடுத்த 1 இயருக்கு எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் டெம்போரல் விஷயத்திலையும் வளர்ச்சி அடையணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இப்போ யார் கையில் இருக்கு? ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்கிட்ட இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா ஃபைனல் அத்தாரிட்டி நம்ம எல்லாருமே. அப்படி இந்த டிசிஷன் நம்ம கையில் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தாரு. யார் சொன்னது நம்மகிட்ட தான் இருக்குன்றத? அப்போஸ்தலர்களா? சபை தான் ஃபைனல் அத்தாரிட்டின்றது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டாருன்னா இன்னொரு சகோதரன் போய் என்ன பண்ணுறாரு? தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரு, பட் கேட்கல. டிசிஷன் எடுத்துடலாமா? டிசிஷன் எடுத்துடலாமா? நோ, எடுக்க முடியாது. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்? அப்படியே வாசிங்க. உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய், அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 முறை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. இப்போ அவர் போய் பேசினாரு, கேட்கல, டிசிஷன் எடுக்க முடியுமா? நோ. அடுத்தது யாரை கூட்டின்னு போக சொல்றாரு? 2-3 பேரை கூட்டின்னு போறாரு, பேசுறாரு, கேட்கல. என்ன பண்ணலாம்? அந்த 3 பேர் டிசிஷன் எடுத்துலாமா? முடிவு எடுத்துலாமா? ஃபைனல் டிசிஷன் கொடுக்கலாமா? நோ. அப்படியே வாசிங்க. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால். செவி கொடாமல் போயிட்டாருன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. யாருக்கு ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அங்காணியாய் போலவும் ஆயக்காரனை போலவும். அஞ்ஞானி போலவும் ஆயக்காரனும் எப்பதான் ட்ரீட் பண்ண சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இக்லீஷாக்கு முன்னாடி வைக்கும் போது அந்த சகோதரனை இக்லீஷாக்கு அவர் கீழ்ப்படியாம போறாரோ, இக்லீஷா ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். அவர் அஞ்ஞானி போலவும் ஆயக்காரன் போலவும் இருக்கணும். கரெக்டா? அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? இந்த மெத்தட் சொல்லும் போது இக்லீஷா செட்டப் இருந்துச்சா? நம்முடைய ஆண்டவர் பேசும்போது இக்லீஷா அப்படின்னு புது சிருஷ்டிகள் இருந்தாங்களா? நிறைய புது சிருஷ்டிகள் நம்ப யாருமே இல்லை. யார் மட்டும் தான் புது சிருஷ்டி? அப்போ அவர் மட்டும் தனி நபர் தான் புது சிருஷ்டி. இன்னும் யாருமே இல்லை, யாருமே உருவாகலை. இக்லீஷா உருவாகலை. ஆனால் உருவாகிறதுக்கு முன்னாடி யாருக்கு தான் ஃபைனல் அத்தாரிட்டி சொல்றாரு? சபைக்கு. உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் நிரூபிச்சுட்டு போறேன் இந்த ஆவிக்குரிய சபைகளை. இந்த ஆவிக்குரிய சபைகளை ஒரு முடிவு எடுக்கணும்னா அது யார் தான் எடுக்கணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த சபை அங்கங்கள் தான் ஃபைனல் டிசிஷன் கொடுக்கணும்னு இக்லீஷா உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? அவரு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா இந்த ஒரு பொறுப்பு இப்போ யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நம்ம பொதுவாக எப்படி நினைச்சோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்டர்ஸ் கையில் இருக்கு, டீக்கன்ஸ் கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் இந்த ஒரு வருஷம் இந்த இக்லீஷா எப்படி போகணுன்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தேவனும் கிறிஸ்துவும் யார் கையில் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம கைகளை உயர்த்தி என்ன பண்ண போகிறோம்? ஓட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அந்த கைகளை உயர்த்தி ஓட் பண்ண போகிறோம். எவ்வளோ சதவீதத்துக்கு மேலே இருக்கிற சகோதரர்கள் இந்த பாண்டிச்சேரி இக்லீஷாக்கு எல்டர்ஸா டீக்கன்ஸா வரத்துக்கு விருப்பப்படுறீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்? ரசூல் சொன்ன பிரகாரம் 75% மேற்பட்டவர்கள் தான் பாண்டிச்சேரி இக்லீஷாக்கு எல்டர்ஸா வேணுன்ற யாருடைய விருப்பமா இருக்கு? ஃபைனல் டிசிஷன் யாருடைய விருப்பம்? சபையாருடைய விருப்பம். கரெக்டுங்களா? அப்படின்னா 75% மேலே வரக்கூடியவர்கள் தான் எல்டர்ஸாவும் டீக்கன்ஸாவும் இந்த இக்லீஷாக்கு இருக்க போகிறான். அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம கைகளை உயர்த்தும் போது என்ன மனநிலை இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய மாம்சம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசைகள்
எல்லாத்தையுமே எங்கே வீசிட்டு வந்துடணும். எல்லோரும் இன்னும் என்ட்ரு ஆகும்போது ஸ்லிப்பர் கழட்டிட்டு வந்தோம் இல்லைங்களா? வந்தோம் இல்லைங்களா? அங்கேயே எழுது கழட்டிட்டு வந்துட்டுருக்கணும். இன்றைக்கி போய் நான் இவர் என்கிட்ட எனக்கு பிடிச்சவர், நான் இவர் கையை தூக்கலாம் வந்திருப்போம், ஆண்டவன் வந்திருக்கலாம். ஆனால் எங்கே ஸ்லிப்பர் கழட்டி வெளியே விட்டுமோ அதே இடத்துல அந்த சிந்தையும் என்ன பண்ணிட்டு வந்துடணும். போகும்போது போட்டு போயிடலாமா? அதையும் பண்ணக்கூடாது, கழட்டி விட்டுணும். அதான் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். சபையின் வாக்கு என்பது ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட மற்றும் முழுமையை அர்ப்பணித்துள்ள விசுவாசிக்கு ஒரு காரியம் தொடர்புடையதான தனது சொந்த சித்தத்தை அல்ல. நான் கவனிங்க, ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட மற்றும் முழுமையாய் அர்ப்பணித்துள்ள, ஃபுல்லி கான்செக்ரேட்டடா இருக்கணும். இந்த ஒரு முடிவு எடுக்கும்போது அப்படி எடுக்கக்கூடியவர்கள், அப்படி ஒரு நாள் ஃபுல்லி கான்செக்ரேட் நான் இருந்தோம்னா யாரோட சித்தம் இல்லை, சொந்த சித்தம் இல்லை. அப்படியே வாசிங்க. மாறாக கர்த்தருடைய சித்தம் குறித்த தனது நம்பிக்கையினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை மாத்திரமே அளிக்கின்றதா இருக்கின்றது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இங்க எதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு? யாரோட சித்தத்தை வெளிப்படுத்த மட்டும்தான் வாய்ப்பு? தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறது மட்டும்தான் வாய்ப்பை தவிர வேற யாருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அப்படியே வாசிங்க. ஏனெனில் அவன் கர்த்தருடையவனாய் முழுமையாக இருப்பானானால் அவன் தன் சொந்த சித்தம் மரித்து போனதாக எண்ணுவான், மற்றும் தான் என்ன செய்ய வேண்டுமென கர்த்தர் விரும்புவாரோ அதையே தான் செய்திடவும் பேசிடவும் வேண்டுமென உணர்ந்து கொள்வான். அப்படின்னா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தருடையவர்களா இருந்தா, முழுமையா விசுவாசிகளா இருந்தா, எது செத்து போச்சு? எது செத்து போச்சு? சாகடிச்சுட்டு வந்திருக்கிறோமா? இன்னைக்கு சாகடிச்சு வந்திருக்கோம். ஒரு வேலை கொஞ்சம் உயிரும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் மாம்ச விருப்பம் ஏதாச்சும் இருந்துச்சா என்ன பண்ணிடலாம்? இப்போ கூட அந்த மைண்ட்ல வந்து நம்ம கொஞ்சம் இருந்தா கூட கொள்ளலாம். கொண்டுட்டா தான் சொல்றாரு, சித்தம் மரித்து போனா எண்ணுவான் மற்றும் தான் என்ன செய்ய வேண்டும் என நம்ம இப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புவாரோ அதையே செய்யவும் பேசவும் வேண்டும் என என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம உணர்த்த பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ ஏன் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார்கிட்ட பிரதானமான ரோல் நம்ம ஒவ்வொருத்தர் கையில் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு மனநிலை தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிற நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம யோசிச்சு வந்திருப்போம், நாமினேட் ஆன சகோதரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த சகோதரர்கள் எல்லாமே எல்டர்ஸ்க்கான தகுதிகள் இருக்குதா? இந்த சகோதரர்கள் எல்லாமே டீக்கன்ஸ்க்கு தகுதிகள் இருக்குதா? இது சரியான விதத்தில் இவங்க இருக்கிறாங்களா? இல்லை யாருக்கு நம்ம கைகளை உயர்த்தணும், யாருக்கு கைகளை உயர்த்தக்கூடாதுன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும்னா அதை பற்றின ஒரு தெளிவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் எலெக்ஷன். எல்டர்ஸுடைய எலெக்ஷன். அப்படி எல்டர்ஸுடைய எலெக்ஷனில் எல்டர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறோம். கரெக்டாக எல்டர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறோம். அப்படி எல்டர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் யாரை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பார்க்க நம்ம நாமினேட் ஆன சகோதரி என்ன பண்ணணும், நம்ம சைமல்டேனியஸாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டைமில் இது பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படின்னா இப்போ இந்த டைமில் நம்ம இந்த செக் பண்ணி பார்க்குற விஷயத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸை பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைமில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின ஒரு வசனத்தை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின வசனத்தில் ஒரு இடத்துல நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஜார்னியில் போயிட்டு இருக்கும்போது எல்லா எல்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல கேதர் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறார். அவங்ககிட்ட பேசின அந்த வசனம் எங்கே வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா இங்க தெளிவா சொல்லிட்டாரு. அங்க உட்காந்துருக்கிறது எல்லாருமே யாரு? எல்டர்ஸ். கரெக்டுங்களா? இங்கே உக்காண்டிருக்க எல்லாரும் எல்டர்ஸ். அப்போஸ் இங்கே பவுல் போய் பேசுகிறாரு. ஸோ பேசக்கூடிய அந்த கண்டிஷனில் அப்போஸ் பவுல் இருக்கும்போது அந்த டைமில் வந்திருக்கக்கூடிய எல்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது இவர் பேச ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம எல்லாரும் வந்திருக்க நம்ம மாம்சத்தை கொண்டுட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த சிந்தையில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ அங்கே எல்லா எல்டர்ஸ்க்கு முன்னாடியும் அப்போஸ் இங்கே பவுல் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் வார்னிங்,
யாரு கொடுக்கிறார்? உங்களை குறித்தும். அப்படின்னா அங்க பார்த்து யார் உட்காந்து எல்டர்ஸ் பார்த்து என்ன சொல்ல மாதிரி உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்? நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத பிரதர் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்படின்னா அந்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கணுமாமா, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமாமா. அவங்க ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு, உங்களை குறித்தும். அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாருன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்கள் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. ரீஃபரன்ஸ் 3172. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தங்கள் சொந்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதவர்களாலினால் பொதுவான சபைக்கான நலனுக்கு அடுத்த விஷயங்களில் உண்மையாய் ஊழியம் புரிய முடியாது என்று அப்போஸ்தலன் சரியாகத்தான் உணர்ந்திருக்கின்றார். அப்படின்னு இங்க தெளிவா சொல்லிட்டாரு. எல்டர்ஸா தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அவர் எப்படிப்பட்டலா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்கள் சொந்த இருதயத்தை காத்து கொள்ள முடியாதனால் பொதுவான சபைக்கான நலனுக்கு அடுத்த விஷயங்களில் உண்மையை என்ன பண்ண முடியாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் எப்படி இருக்கணுமா, அவங்களுடைய இருதயத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க இருதயத்தில் எழுதணுமா. என்ன எழுதணும்? தேவனுடைய சத்தியத்தையும் விருப்பத்தையும் தேவன் வச்சிருக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலையும் அந்த கால ஒரு ஜீல் வைராக்கியத்தை யாருடைய இருதயத்தில் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும். அவனுடைய இருதயத்தில் எழுதியிருக்கணும். அவனுடைய இருதயத்தில் முழுக்க முழுக்க எந்த மைண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரீமா தேவனுக்காக ஓடணும் சாகணுன்ற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் அப்படிப்பட்ட எல்டர்ஸ் தான் யாரை வழி நடத்துறது கரெக்டாக இருக்கும், சபையை வழி நடத்துறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். அந்த இருதயத்தில் அந்த ஒரு மைண்டே இல்லை, சபையாகணும் மைண்டே இல்லை விடுதார். அந்த சகோதரருக்கு சபையாகணும் மைண்டே இல்லை அப்படின்னா அவர் எப்படி இக்லீஷாவை லீட் பண்ணுவார்? அவர் சபையாக போகிறதுக்குலாம் விருப்பம் இல்லை. அவருடைய மைண்ட் வந்து நான் திருநெல்வேலி போனால் கூட பரவாயில்ல, நான் சபையாகனோட பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம சபையாராக இருக்க நம்ம என்ன ஆகும்னு கேட்குறேன். எப்படி லீட் பண்ணுவார்? எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. நம்ம என்ன ஆக முடியாது, நம்மளை சபை ஆக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார் பார்த்தீங்கன்னா லீட் பண்ண மாட்டார். கரெக்டுங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இதுதான் என்னுடைய கோல். அவருடைய கோல்ல தெளிவாக இருந்தாருன்னா மற்ற எல்லா சகோதரர்கள் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த கோலே சரியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியாதவராக இருந்தாருன்னா சபை அங்கங்களா இருக்கு நம்மளை என்ன பண்ண முடியாது, அவரால் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பக்தியும் அன்பும் வீட்டில் தான் துவக்கம் கொண்டிருக்க வேண்டும். இது தொடர்பாக ஜான் கேல்வின் அவர்கள் கூறியுள்ளதாவது, தன்னுடைய சொந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறவன் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு அடுத்த விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாய் கவனம் செலுத்திட முடியாது. ஏனெனில் அவனே மந்தையில் ஒரு பாகமாகத்தான் அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கிறார்னா அவர் மற்ற சகோதரர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதி செய்ய என்ன பண்ண முடியாது. அப்படியாப்பட்டவர்கள் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அப்படி இருக்கிறாங்களா? அவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் சபை வாய்ப்புக்காக எக்ஸ்ட்ரீமா ஓடக்கூடியவர்களா? அன்பும் இரக்கத்தையும் ஜீலும் இருக்குதா அவங்களுக்கு? செக் பண்ணி பார்க்கக்கூடிய யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர்கள் தங்களை குறித்தும் மற்றும் மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையில் மேய்க்கும் பணியினை செய்ய முற்படும் எவரும், சபையின் மேய்ப்பருடைய பணியை செய்ய முற்படுகிற எவரும் முதலாவதாக தான் சோதனைக்குள் விழுந்து போகாதபடிக்கு விழிப்பாய் இருப்பது அவசியம். அடுத்த கண்டிஷன் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனையில அவங்க எப்படி இருக்கணுமா? ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ட்ரையல்ஸ் வருமா வராதுங்க? அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை இல்லை, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அதை ஜெயிக்கக்கூடியவராக இருக்கணும். கரெக்டா? அப்படி ஜெயிக்கிறா இருந்தாதானா நமக்கு எப்படி ஜெயிக்கணும் என்ன பண்ணுவார் அவருங்க சொல்லிக் கொடுப்பார். கரெக்டுங்களா? அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இல்லை. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் அவங்க அந்த ஊழிய வாய்ப்புக்கு வரக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். அதான் சொல்றாரு, சபையில் மேய்க்கும் பணி செய்ய முற்படும் எவரும் முதலாவதாக தான் சோதனைக்குள் விழுந்து போகாதபடிக்கு அவர் எப்படி இருக்கணும்?
விழிப்பா இருக்கணும். அடுத்தது, ஏனெனில் அப்போஸ்தலன் கூறுவது போன்று சபையில் மூப்பர்களுடைய போதகர்கள் மேற்பார்வையாளர்களுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், இந்த ஒரு ஊழியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட், ஊழியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் விசேஷித்த சோதனைகள் விசேஷித்த இடர்பாடுகளுக்கு உள்ளாவார்கள். இந்த ஒரு ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் விசேஷித்த சோதனைகள் விசேஷித்த இடர்பாடுகள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய கேள்வி, ஏன் இந்த ஒரு வாய்ப்பை இந்த எல்டர்ஸ் ஊழியத்தை பெற்றுக்கொள்றவர்களுக்கு விசேஷித்த சோதனை வேணும், விசேஷித்த இடர்பாடு வேணும்? வெரி குட். அப்படின்னா இப்போ திங்க் பண்ணி பாருங்க, ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வேணுமா உங்களுக்கு? ட்ரையல்ஸ் கொடுக்கலாம்ல தேவன் உங்களுக்கு. நம்ம எல்லாரும் ட்ரையல்ஸ் வருதா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ட்ரையல்ஸ் வருது. ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர்களுக்கு என்ன வருமாமா? விசேஷித்த ட்ரையல்ஸ் வரும், விசேஷித்த இடர்பாடுகள் வரும். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக ஏன் ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் வேணும் தெரியுங்களா? ஏன்னா இக்லீஷியாவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் பாடுகள் வருமா, ட்ரையல்ஸ் வருமா வராதா? அந்த ட்ரையல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சரியான ஆலோசனை கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். கரெக்டா? அந்த சோதனைக்குள்ள போயிருக்கணும். கரெக்டா? அப்படின்னா இக்லீஷியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? above 40 இருக்குன்னா above 40 இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வரக்கூடிய எல்லா ட்ரையல்ஸ்க்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய மூப்பர்களுக்கு அவருக்கு ஒரு ட்ரையல்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா கரெக்டாக ஆலோசனை கொடுக்க முடியுமா? அப்படின்னா எல்லா சகோதரர்கள் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம்? பிரதர், எங்களுடைய வீட்டில் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் இருக்குது, எப்படி பிரதர் பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த சோதனையை பற்றின வீரியமோ அந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறதுனோ யார் தெரிஞ்சிருக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க அந்த ட்ரையல்ஸ்குள்ளார தேவன் அனுமதி பண்ணியிருக்கணும். போனதுக்கு அப்புறம் தான் சரியான ஒரு ஆலோசனை கொடுப்போம். கரெக்டா? அப்படின்னா இந்த எல்லா இக்லீஷியாவில் இருக்கிற எல்லா சகோதரர்களுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் அவங்க கைட் பண்ணணும்னா அவங்களுக்கு சாதாரண ட்ரையல்ஸ் தேவைப்படுதா, விசேஷித்த ட்ரையல்ஸ் தேவைப்படுமா? விசேஷித்த ட்ரையல்ஸ். அப்படின்னா நம்ம எல்டர்ஸை எலெக்ட் பண்ணுறது தெரியுங்களா? என்ன சொல்லி எலெக்ட் பண்ண? தேவனே, நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸை விசேஷித்த சோதனை கொடுங்க, இவங்களுக்கு சோதிங்க, நல்லா ட்ரையல்ஸ் கொடுங்க, நல்லா நிறைய இடர்பாடுகள் கொடுங்க. அந்த இடர்பாடுகள் எல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு அதில் உமக்கு சித்தத்தின் பிரகாரம் வாழ்ந்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கட்டும்? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். அதனால் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோங்களே ஸ்பெஷலாக சோதிங்க தேவனே. இப்போ யார்கிட்ட கொடுக்க போகிறோம்? சாதாரண ஒரு விஷயம் ரோல் இல்லை. எல்டர்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஏதோ அவங்க இருக்கிறதுல இக்லீஷியாவில் ரொம்ப மேன்மையான ஊழியக்காரர்கள் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர் அந்த ஊழியத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஸ்பெஷல் ட்ரையல்ஸை தேவனை கொடுங்கன்னு அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் தேவன்கிட்ட. இப்போ தேவனுடைய வேலை என்ன? கொடுத்துட்டிங்களா? அவங்கள ட்ரையல்ஸ், ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் கொடுத்து சோதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வாய்ப்புகள் கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அது எல்லாத்துலேயும் அவங்க பாடத்தை கற்றுக்கிட்டு யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? அப்படின்னா இந்த ஒரு டேல தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் இனி வரக்கூடிய வருஷத்தில் எதுக்குள்ளே போவாங்க அதிகமாக? இப்போ அதுக்கும் யார் ரெடி ஆகிக்கணும்? அவங்க ரெடி ஆகிக்கணும். அதை ரெடி ஆகிட்டு அதில் எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கிட்டு யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம சபைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே இடத்துல ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, ரீபர்ஸ் 4459 ஆகையால் அதுன்னு வாசிங்க சிஸ்டர். ஆகையால் கர்த்தருடைய மந்தையில் அனைவரும் விசேஷமாக மூப்பர்கள் தங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் தங்கள் நடத்தைகளை அதிலும் குறிப்பாக தங்கள் செய்கைகளுக்கு பின்னுள்ள நோக்கங்களை கூர்ந்து கவனிப்பதும் எவ்வளவு முக்கியமாய் உள்ளது. தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதில் ஜாக்கிரதை பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய நோக்கம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? பிரதர்ஸ் ஒரு ஊழியத்தை செய்கிறாருன்னா, ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்கன்னா சகோதரர்கள் எல்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இந்த வேலையை செய்கிறதுனுடைய நோக்கம் என்ன வச்சுருக்கிறாங்க அவங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியத்தை செய்கிறாங்களா, அது பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன?
ஒருவேளை இந்த சத்தியத்தை இப்படி பேசுறதுனால சபை நம்மளை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், ரொம்ப ஹானர் பண்ண நினைக்கிறாரா? அப்படி ஒரு நோக்கம் இருக்குதா பின்னாடி அப்படின்னா அது மிகப்பெரிய டேஞ்சர். யாருக்கு? அந்த சகோதரனுக்கு. அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை இந்த எக்லீஷியாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரா? அப்படி செய்யக்கூடாத ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர் ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும். என்ன இன்டென்ஷனில் இதை செய்கிறோம், என்ன இன்டென்ஷனில் பேசுகிறோம், என்ன இன்டென்ஷன் இந்த ஊழிய வாய்ப்பை நம்ம செய்கிறோன்றத அந்த நோக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த நோக்கத்தில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை எங்கே லீட் பண்ணுமாமா? வாசிங்க. சித்தத்தில் முழுமையான தூய்மை என்பது அவசியமாய் உள்ளது. எவ்வளவு தூய்மை தேவை? அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தில் முழுமையான தூய்மை தேவை என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. கலந்திடும் ஒவ்வொரு சுயநலமும் எவ்வளவு சிறியதாயினும் அது கவனிக்கப்படாத பட்சத்தில். நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் சின்னதா சுயநலம், அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, சுயநலம்ன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட அதை எங்க லீட் பண்ணுமாமா? வாசிங்க அப்படி தொடர்ந்து. இரண்டாம் மரணத்திற்கு வழி நடத்தி விடும். எங்க வழி நடத்திடும்? சாதாரண ரோல் இல்லை. செய்யக்கூடிய அந்த ஊழியத்தில் கொஞ்சம் சூழ்நிலை வச்சு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டெத்து கொண்டு போய் விட்டுரும். அது எவ்வளோ சீரியஸாக இருந்தாலுமே ஒருவேளை அது கவனிக்கப்படாத போயிடுச்சுன்னா செகண்ட் டெத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதான் சொல்கிறார், அதிக ஆக்கினிக்குள் ஆகாதபடிக்கு அநேகர் போதகர் ஆகாதவங்களை. ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டேஞ்சர் இருக்குது. கத்தி மேல் நிற்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியத்து வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் சூழ்நிலத்தில் யூஸ் பண்ணோம்னா டேஞ்சர் எங்கே கொண்டு விட்டுரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெத்து கொண்டு போய் விட்டுரும். அது அப்படி தொடர்ந்து வாசிங்க. நச்சு கிருமியாயிருக்கும் உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதே அப்போஸ்தலனின் எச்சரிப்பாய் இருக்கின்றது. ஏனெனில் மூப்பர்கள் மத்தியில்தான் சிலர் மனுஷர் எழும்பி சீசர்களை தங்கள் பக்கமாக இழுக்கவும் மந்தையில் தலைவர்களாக இருக்கவும் மனுஷனுடைய பாராட்டு மற்றும் கனம் பெற்றுக்கொள்ளும் காரணங்களுக்காக மாறுபாடானவைகளை பேசுவார்கள். தெய்வீக கிருபையையும் நித்தியத்திற்குரிய ஜீவனையும் இழப்பது என்பது எத்தனை பெரிய விலை. இந்த மாதிரி ஒஸ்டா அவங்க செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர். என்ன பண்ணிடும்? அவங்களுக்கு ஜீவனையே இலக்க வச்சிருங்க. இதுதான் அவர் சொல்றார். அப்படி சாதாரண ரோல் இல்லை, ஏதோ கேர்லெஸ்ஸாக நினைக்க வேண்டாம். அந்த ஒரு ரோலில் இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா சுயநலத்தின் ஆவி உள்ளவராக இருந்தார்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதை யோசிக்கலாம். அப்படிப்பட்டவர் சுயநலத்தின் ஆவியில் செய்யக்கூடியவர் நமக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அவரை எலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோக்கம் சரியான பண்ணணும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க மந்தையை எப்படி ஆளக்கூடாது? இருமாப்பாய் ஆளாமல் அல்ல, மந்தைக்கு எப்படி இருக்கணுமா அவங்க? அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்எஸ் நாமினேட்டான சகோதரில் செக் பண்ணி பார்க்கலாம். இவர்கள் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்களா இல்லை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இருக்கிறாங்களான்னு யார் செக் பண்ணி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது? நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படின்னா மந்தைக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்களா? எதில்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸு நின்று பேசுகிற அந்த வார்த்தையை விட, இங்கே நின்று பேசுகிறத விட, இங்கே நின்று பேசக்கூடிய சத்தியத்தினுடைய சத்தத்தை விட அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையினுடைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா அது லவுடராக இருக்குமா? இங்கே சத்தியத்தை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சத்தியத்தினுடைய வார்த்தை போய் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை விட அவங்க வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு ரொம்ப லவுடராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லவுடராக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிற ரசல் ரீப்ரின்ஸில் பீயிங் என்சாம்பிள்ஸ், ஒரு ரோல் மாடல், ஒரு சாம்பிள். எதுக்கு சாம்பிள்? பேட்டர்ன் ஆஃப் ஹியூமிலிட்டி. மனத்தாழ்மைக்குன்னு ஒரு பேட்டர்ன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஊழியத்துக்கு அண்டர் மேய்ப்பர்களாக இருக்கிறாங்கன்னா மனத்தாழ்மை எப்படி இப்படிதான் இருக்கிறதுன்னு கேட்டா சொல்லணுமா? எங்கள் இங்கிலீஷா எல்டர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? அவங்க அந்த மனத்தாழ்மை காட்டணும். ஜீலம் எப்படி இருக்கிறது சத்தியத்துக்காக, ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சத்தியத்துக்காக உயிரே போனாலும் இந்த சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஜீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். யாரை பார்த்து? நம்மளை வழிநடத்தக்கூடிய எல்டர்ஸை பார்த்து. சே என்ன ஜீல் காமிக்கிறாங்க ட்ரூத்துக்காக, சத்தியத்தின் அப்படின்னு வந்துட்டா அது எப்பேற்பட்டவர்கள் எது தின்னாலும் சத்தியத்துக்காக தைரியமாக நிற்கக்கூடிய துணிச்சலும் தைரியம் இருக்குது எங்களுடைய எல்டர்ஸுக்கு. அதை பார்க்கும்போது நான் அப்படி சத்தியத்தில் நிற்கணுன்றதை நான் பண்ணிக்கிறேன், கற்றுக்கினேன். யார்கிட்டருந்து கற்றுக்கணும்? அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி விசுவாசத்தில்
ஒரு மிகப்பெரிய சோதனைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி விசுவாசமா நிக்கணும் அப்படின்றத யாரை பார்த்து கத்துக்கிறோம்? அவங்க எல்டர்ஸ்க்கு வரக்கூடிய சோதனைகள் அவங்க எப்படி நிக்கிறாங்களோ அது எக்ஸாம்பிளா இப்ப யார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். அப்பேற்பட்டவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எல்டர்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் அப்படியேப்பட்டவர் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அடுத்தது எல்டர்ஸுடைய ரோல் என்ன? எல்டர்ஸுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் த ஃப்ளாக். நம்ம எல்லாரும் மந்தை, கரெக்டாக? நம்ம எல்லாரும் மந்தை. இந்த மந்தைக்கு என்ன பண்ணணும்? ஃபீட் பண்ணணும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரெட்டில் போட்டிருக்குது, வாசிங்க சிஸ்டர். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. அப்படின்னா மந்தையில கண்காணிகளா யார் வச்சது? இது பாண்டிச்சேரி கிளிஷா மந்தை, கரெக்டா? இந்த மந்தைக்கு கண்காணிகளை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அந்த கண்காணிகளை தேர்ந்தெடுக்கிறது யாரு? சபையார் தான். ஆனா இங்க சபையார்னு போட்டிருக்காரா? நல்லா கவனிச்சு படி, மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை அப்படின்னா கிறிஸ்துவுடைய மூலமா ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை தான் நம்ம எல்லாருமே, கரெக்டுங்களா? இது யாருடைய சபை? தேவனுடைய சபை. இந்த தேவனுடைய சபையை மேய்ப்பதற்கு வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. கண்காணிகளை யார் தான் வச்சுதாமா? அப்படின்னா பரிசுத்த ஆவி தான் வச்சாமா. அப்போ அந்த பரிசுத்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு? தேவனுக்கு வந்துச்சு. அப்போ நம்ம தான் என்ன பிரதர் எலெக்ட் பண்ணுறோம்? நம்ம தான் இன்னைக்கு எலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம எலெக்ட் பண்ணுறோமா? பரிசுத்த ஆவி எலெக்ட் பண்ணுதா? நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். த்ரூ எது மூலமா? அப்படின்னா தேவனுடைய ஆவி வச்சு அந்த ஆவியின் மூலமாக தான் நம்ம கையில் என்ன பண்ணுறோம்? உயர்த்துறோம். இங்கே எந்த ஆவிக்கு இடம் இல்லை. சுயத்தின் ஆவியோ, மாம்சத்தின் ஆவியோ, பொறாமையின் ஆவியோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய எந்த ஒரு ஆவிக்கு என்ன இல்லைங்க, இடம் இல்லை. இப்போ நம்ம கைகளை உயர்த்துறது தேவனுடைய ஆவியில நம்ம பண்றோம், தேர்ந்தெடுக்கிறோம். அதான் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக பண்ணி இருக்குது, வச்சிருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா ஏன் வச்சிருக்குதாமா கண்காணிகளா? மந்தையை மேய்ப்பதற்கு. அப்படி ஒரு பிரதானமான ரோல், மேய்க்கக்கூடிய ஊழியம் செய்யணும். அப்படின்னு மேய்க்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்டர்ஸ், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க? நம்மள மேய்க்க போறாங்க. எப்படி மேய்க்கணும்? மேய்க்கிறதுனா என்னன்னு கேட்குறேன். இப்போ ஒரு மேய்ப்பன் மந்தைகளை மேய்க்கணும். எங்கே கூட்டிட்டு போவார்? புல்லுள்ள இடத்துல கூட்டிகிட்டு போவார். சாப்பிட்டுடுச்சு, அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போவார்? தண்ணி இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போவார். அப்படின்னா ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையை கூட்டிகிட்டு போகும்போது இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க, சாப்பிட்டுடுச்சு, தண்ணி குடிச்சிச்சு, வந்துடுச்சு. மறுநாள் பசிக்கல, சாப்பாடு கொடுக்கணும் இல்லை, என்ன பண்ண? மந்தையை மறுபடியும் கூட்டிகிட்டு போகணும். எப்படிப்பட்ட புல்லை கொடுக்கணும்? எப்படிப்பட்ட புல் கொடுக்கணும்? ட்ரையா, அது கட் பண்ணி போட்டு பல நாள் ஆன காஞ்சி போன புல்லை கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கணும்? மேய்ப்பன் பசுமையான புல்வெளியை தான் கொடுக்கணும். அப்போதான் எது புஷ்டி ஆகும்? ஆடுகள் புஷ்டி ஆகும். அதே தண்ணி சும்மா கலங்கின தண்ணி கொடுத்துடலாமா? எப்படிப்பட்ட தண்ணியை கொடுக்கணும்? தெளிந்த தண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி அந்த மேய்ப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த புல்வெளி அங்கே இருக்கு, தண்ணி தெளிவாக இருக்கிறது யாரும் தெரிஞ்சிருக்கணும்? மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? அப்படின்னா இப்போ இங்கே மேய்ப்பர்கள் யாரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? எல்டர்ஸ், கரெக்டா? நம்ம எல்லாரும் மந்தை, கரெக்டா? இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்க போறாங்க. அந்த ஃபுட் எப்படி கொடுக்கறதா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையான ஃபுட்டு கொடுக்கணும், கரெக்டுங்களா? தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி கொடுக்கணும்? அது என்னது? தண்ணி, புல், ட்ரூத், கரெக்டுங்களா? அப்படி தெளிந்த சத்தியத்தையும் பசுமையான புல்லா இருக்கிற கிரீனிஷா இருக்கிற சத்தியத்தை நம்ம கொடுக்கணும், கரெக்டுங்களா? அதான் நம்ம பார்க்குற அழகாக சொல்ல, டு ஃபீட் அப்படின்னா டீச், give them the meat in due season. என்ன கொடுக்கணுமாமா? மந்தைக்கு ஏற்ற கால சத்தியத்தை போஷிக்கிறதா இருக்கணுமா எல்டர்ஸ். எப்படிப்பட்ட புல்வெளி கொடுக்கூடாதுன்னா ஆல்ரெடி கட் பண்ணி போட்டு ட்ரை ஆன காஞ்சி போன பழைய புல்வெளியெல்லாம் கொடுக்கக்கூடாது.
எப்படி இருக்கணுமா அந்த புல்வெளி? நல்லா பசுமையாக இருக்கும். அதான் சொல்கிறது, க்ரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ் ஆஃப் டிவைன் ட்ரூத். பசுமையான தெளிந்த தண்ணியாக இருக்கக்கூடிய சத்தியத்தை கொடுக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி கொடுக்கணும்னா வாரம் கொடுக்கணும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் போதா? சாப்பிட்றோமா? அப்படின்னா அதை சாப்பிடணும்னா இந்த இடத்துல நல்ல பசுமையான ஃபுட் இருக்குது, இந்த இடத்துல தெளிந்த தண்ணி இருக்குன்னு மந்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியணும்? மேய்ப்பொருள் தெரியணும். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த சத்தியம் ரொம்ப பசுமையான ட்ரூத்து, இது தெளிந்த சத்தியம், ஏற்றகால சத்தியம், ஆழமான சத்தியம். சபைக்கு போஷிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு அது தெரிஞ்சிருக்கணும்? அந்த ஊழியத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் பார்த்தீங்களா, அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? அவர் தான் பண்ணியிருக்கணும். நமக்கு சத்தியத்தை போஷிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போய் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், எங்கே ஆழமான சத்தியங்கள் இருக்குது. பைபிள் இருக்கிற எல்லாமே ஓல்டு ஸ்டோரி தான். ஆனால் அதை ஒவ்வொரு ஏற்ற காலத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குங்க? நமக்கு பசுமையாக இருக்குதா? அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ் நம்ம பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியங்களை கேட்கும்போது நம்மளை போஷாக்கு நிறைஞ்சதா மாற்றுதா சத்தியம்? அப்படி பண்ணக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் முன்னாடியே படித்து தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தினுடைய ஆழம் டேஸ்ட் பண்ணியிருந்தாதான் மந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? சரியாக கொடுப்போம். பர்சனல் ஸ்டடீஸே பண்ணுறதில்ல, படிக்கிறதே இல்லை, ட்ரூத்தை தியானிக்கிறதே இல்லை. அப்படியேப்பட்ட கொடுக்க முடியுங்களா? சத்தியத்தை ஏற்ற கால சத்தியத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறாரு, ஏன்னா த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ப்ராப்பர்லி ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எல்டர்ஸுடைய கரங்களில், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸுடைய கரங்களில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை அங்கங்களாக இருக்கு நம்மளை ஆவிக்குரிய காரியங்களை இளைப்பாற வைக்கணுமா? நம்மளை நல்லா ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில், ஸ்பிரிச்சுவல் சத்தியத்தை கேட்டு குணலட்சணம் காமிக்கிற விஷயத்தில் இளைப்பாற வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த வேலையை செய்யணும்னா எல்டர்ஸ் என்ன பண்ணணும்? அவங்க முன்னாடியே படிக்கணும். கரெக்டுங்களா? முன்னாடியே படிக்கணும். என்ன பண்ண தெரியுங்களா? என்னென்ன ரோல் இந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வேலை இன்வால்வ் ஆகிருக்குது. அதுக்கு உங்களுக்குள்ளார ஒர்க் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு சும்மா எடுத்தோடனே வந்து சத்தியத்தை பேச முடியுமா? அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பண்ண ஒர்க் பண்ணணும். பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே இடத்துல an elder who is carrying out the responsibility of his position has got to work hard. என்ன பண்ணவங்க? ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஒர்க் ஹார்ட்னா முயற்சி பண்ணணும். ஏன் முயற்சி பண்ணணும் பார்த்தீங்கன்னா in order to pleasing to the Lord. யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். in order to render a proper service to the brethren. சரியான ஊழியத்தை யாருக்கு செய்யணும்? சகோதரனுக்கும். தேவனை மகிமைப்படுத்தினா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் அவுட் பண்ணணும். many of the duties of an elders require many hours of preparation. நிறைய வேலைகள் இந்த ஊழியத்தில் இருக்குதுன்னா இக்லிஷாக்கு நிறைய விதத்தில் ஆவிக்குரிய போஷா கொடுக்கணும்னா எத்தனை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுமா? hours of preparation, many hours of preparation. பிரதர் நிறைய பெரிய டிஸ்கஷன் இருக்கா? நிறைய சப்ஜெக்ட்ஸ் போதா? நிறைய கன்வென்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறோமா? அதுக்கு என்ன பண்ணிடணும் பின்னாடி? அவங்க many hours of preparation. சும்மாலாம் என்ன பண்ணிட முடியாது, எடுத்துன்னு வந்து கன்வென்ஷன் வச்சு பண்ணிட முடியாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம சரியாக நாமினேட் பண்ணியிருக்கிறோமா? ஒருவேளை அப்படி நாமினேட் பண்ண சகோதரர்களில் சரியானவர்கள் யார் இருக்கிறாங்களோ அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அதே நேரத்தில் எல்டர்ஸாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஸ்டேஜில் ஆட்கள் நின்று பேசுகிற ஊழியத்தை விட, ஸ்டேஜில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆட்கள் நின்று பேசுகிற ஊழியத்தை விட பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஊழியங்கள் ரொம்ப பெருசு. ஏன்? நம்ம எதை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று சரி இந்த சகோதரில் பாருங்கள் வாரம் இடையில மீட்டிங்கில் இவங்க எவ்வளோ முன்னின்னு செய்கிறாங்க, இதுவே எப்படி டைம் இருக்குது நம்ம யோசிப்போம். ஆனால் இதை விட பின்னாடி செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு சகோதரியோ அவங்களுக்கு சம் ப்ராப்ளம் இருக்குன்னா நைட் டைமில் இல்லை லேட் நைட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுறானா இம்மீடியட்டாக யார் கால் பண்ணுவாங்க? எல்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இம்மீடியட்டாக வாங்க இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னா எங்கே ஓடணும்?
அந்த மாதிரி சகோதரர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தேடி அவங்களுக்கு என்ன அந்த மந்தைக்கு பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு யார் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? அவருடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவருடைய ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவங்களோட சுய விருப்பத்தை என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க நினச்ச மாதிரி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே நேரத்தில் எத்தனை சகோதர சகோதரிகள் பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உபத்திரத்தில் அவங்கள தூக்கிட்டு இருப்பாங்க. அது தெரியுமா எக்லீஷியாவுக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த ஊழியத்தை யாருக்கு செஞ்சு அவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி நிறைய பின்னாடி இந்த ஒர்க் இருக்கா இல்லைங்களா? இல்லை பிரதர், அப்படியே உங்களுக்கு பிரச்சனையா? நான் இந்த நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன், நீங்கள் இப்போதைக்கு இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. நமக்கு ஒரு கஷ்டம்னா, மந்தைக்கு ஒரு ப்ராப்ளம்னா, எந்த டைமில் ஓடி வந்து அந்த வேலையை உற்சாகமாக செஞ்சுட்டு சந்தோஷமாக போகக்கூடியவராக, அவங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் கைட் பண்ணவராக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்டவருடைய ஊழியங்கள் பின்னாடி நிறையா இருக்குது. நம்ம எதை பார்த்து நம்ம நினச்சிட வேணாம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறத பார்த்து பாருங்கள் என்ன முதன்மையாக இருக்கிற நினைக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம மைண்டில் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் பின்னாடி இந்த செய்யக்கூடிய ஊழியங்கள் பார்த்தோம்னா உண்மையில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் இந்த வேலையை செய்யறதுக்கு, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இவ்வளோ டேஞ்சர் இருக்குது. எஸ் ஆர் நோ? இந்த இப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்பேற்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கு, இப்பேற்பட்ட ஒரு ரிஸ்க்கு, இப்பேற்பட்ட ஒரு டேஞ்சர் இருக்குது. இந்த ஊழியத்தை விரும்பலாமா விரும்பக்கூடாதா? எல்டர்ஸா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குன்னு எல்டர்ஸ் விரும்பலாமா விரும்பக்கூடாதா? யோசிச்சு சொல்லுங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:1 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. அப்படின்னா கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல, இந்த கண்காணிப்பு யார்? எல்டர்ஸ். இந்த ஊழியத்தை விரும்பலாமா வேணாவா? விரும்பலாம். இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆகணும், எப்படியாச்சும் இந்த வருஷம் பிரதர் நான் எல்டர் ஆகிடணும், அதுக்கு என்ன நான் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும். இந்த வருஷம் அவர் எல்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் நான் எல்டர் ஆகணும், என்ன போட்டிருக்கு, எனக்கு விருப்பம் இருக்குது. இந்த மாதிரி விருப்பம் இருக்கலாமா? இந்த மாதிரி விருப்பம் இருக்கலாமா? இந்த மாதிரி சுயநலத்தின் ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அது மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. அப்படி தெரிஞ்சுச்சுன்னா அவருக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கையை உயர்த்த வேண்டிய அவசியம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற இந்த கண்காணிப்பு விருப்பம் எப்படி இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்பேற்பட்ட வேலைகளை ஒரு எல்டராக இருக்கக்கூடிய எல்டர்ஸாக வரக்கூடிய சகோதரர்கள் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மற்ற வேலையை செய்யறதுக்கு டைம் இருக்குமா? மற்ற வேலையை செய்யறதுக்கு டைம் இருக்குமான்னு கேட்குறேன். அதான் சொல்கிறார் பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ் சொல்லும் போது, ரீப்ரின்ஸ் 5:1-8-5 வாசிங் சிஸ்டர் தமிழில். கண்காணிக்குரிய மெய்ப்பணிக்குரிய பணியினை விரும்புவது என்பது நல்லதொரு விருப்பமாகும். நல்ல விருப்பம் தான். அப்படியே வாசிங்க. குறிக்கோளாகும். ஒருவர் மந்தையை மேய்த்து பேணும் பணியை சரியாய் கவனித்து, இந்த வார்த்தையை ஒருத்தர் மேய்ப்பற்கூடிய இந்த ஊழியத்தை வரக்கூடிய சகோதரர்கள் இந்த ஊழியத்தை உண்மையா புரிஞ்சுக்கிட்டு, இதனுடைய உண்மையான தாற்பை இப்போ பார்த்த அந்த தாற்பயத்தினுடைய ஆழம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக கவனிச்சு பாருண்ணா, இக்லிஜாவை சரியாக ஸ்பிரிச்சுவலில் நல்ல பசுமையான ஃபுட்டு கொடுக்குறவராக இருந்தாருன்னா, சரியாக எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருந்தாருன்னா, மற்ற காரியங்களுக்கு அவருக்கு நேரம் இராது. என்ன இருக்காதுங்க அவங்களுக்கு? ஏன் நேரம் இருக்காது? ஒருவேளை அவர் எங்கேயாச்சும் அவருடைய வீட்டு தேவை செய்யலான்னு நினைக்கும் போது திடீர்னு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரதர் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா என்ன பண்ணோம்? அவருடைய டெம்போரல் வேலையை செய்கிறது கூட விட்டுட்டு வரணும். அவர் நினச்ச மாதிரி எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியுமா? நம்ம இன்னைக்கு எங்கே போகலாம், இங்கே வரலாம், நம்ம டிசைட் பண்ண முடியுங்களா? நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தருமே நம்ம இன்னைக்கு ஒரு பிளான் போடுறோம்னா போட முடியுமா, போட முடியாதா? இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண நினைக்க முடியுமா? பண்ணுவோம். இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா பண்ண முடியும். ஆனால் எல்டர்ஸ்னா பண்ண முடியாது, நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. அப்படி நினைச்சிருக்கும் போது மந்தைக்கு ஒரு கஷ்டம் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்க இம்மிடியேட்டாக போகணும். அவங்க நினைச்சா கூட அவங்களோட சுய விருப்பத்துக்கு, ஒரு சுய விருப்பம்ன்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்றாட தேவைகளை செய்யக்கூடிய வேலைகள் என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதான் சொல்கிறார், மற்ற வேலைகளை செய்யறதுக்கு என்ன இருக்காது, அவங்களுக்கு டைம் இருக்காது. உண்மையாக செய்யக்கூடியவராக இருந்தாருன்னா
அதான் சொல்லும்போது எல்டர்ஸ், எக்லீஷியாவில் இருக்கிற எல்டர்ஸில் அவங்க வெறுமனே கான்செக்ரேட்டடாக மட்டும் இருக்க போகிறதில்ல. அதே இடத்துல த எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச் வேர் நாட் ஓன்லி கான்செக்ட் டு த லார்ட், அவங்க தேவன்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர் மட்டும் இருக்க மாட்டாங்களாமா. பட் ஆஸ் டீச்சர்ஸ் ஆஃப் த சர்ச் தே ஹேட் எ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி in respect to themselves and to the church over which the Lord had made them overseers. அப்படி டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே அர்ப்பணிச்சோம், கரெக்டாக அர்ப்பணிச்சோம். இந்த அர்ப்பணிப்புக்குரிய ஊழியத்தை சரியாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சு என்ன ஆகலாம்? நம்ம சபை ஆகலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது மட்டும் தான் ரோல். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸு அவங்களையும் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. அதே நேரத்தில் அவங்க எதுக்கு உத்தரவாதின்னு பார்த்தீங்கன்னா, இக்லீஷாவில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் உத்தரவாதி. ஒருவேளை இக்லீஷாவில் இருக்கிற சகோதரில் வழி விலகி போகும்போது அவங்கள எச்சரித்து அவங்கள சத்தியத்தில் வழி நடத்தக்கூடிய ஊழியத்தை பண்ணாமல் தெரியுது, அந்த ரோலை அவர் சரியாக பண்ணல, மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் தனிப்பட்ட கான்சிகேஷன் கரெக்டாக இருக்காருன்னா சர்ச் கிளாஸ் ஆக முடியுமா? முடியாதா? இன்னும் முடியாது. அதான் டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களையும் பார்த்துக்கணும், மந்தையினுடைய எல்லாருடைய அந்த ஆவிக்குரிய நலனையும் என்ன பண்ண அவர் கேர் கொடுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணாருன்னா எது முடிஞ்சிச்சு? சபை வாய்ப்பு. இதில் கொஞ்சம் சூழ்நிலை இருந்தால் எங்கே கொண்டு போய் விட்டுரும்? செகண்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது. அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை. விரும்பலாம், ஆனால் எப்படி விரும்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மேட்டிமை ஸ்தானத்துன்னு நினச்சின்னு விரும்பிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் செஞ்சார் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தனுடைய பாதங்களை கழுவுறது. அந்த பாதங்களை கழுவுறதுக்குன்னு ஊழியத்தை விரும்பலாம். ஆனால் மேட்டிமையாக இது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் நினச்சி நம்மளை விரும்பக்கூடாது. அதே நேரத்தில் அந்த எல்டர்ஸுடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் த ஃப்ளாக். மந்தை என்ன பண்ணணும்? வளர்க்கணுன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்க்கணும். அதான் சொல்கிறேன். என்னென்ன விஷயத்தை இக்லீஷாவுக்குள்ளே கொடுக்கணும்? பெரிய டிஸ்கஷன் கொடுத்து என்ன பண்ணணும்? சபையை வளர்க்கணும். பேனல் டிஸ்கஷன் கொடுத்து என்ன பண்ணணும்? இக்லீஷா வளர்க்கணும். சத்தியத்தை டிஸ்கோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும்? இக்லீஷா வளர்க்கணும். டெஸ்டிமோனி மீட்டிங் வச்சு என்ன பண்ணணும்? வளர்க்கணும். அதே மாதிரி லவ் ஃபீஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்? வளர்க்கணும். இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாமல் நம்மளை என்கேஜ் பண்ணுறாங்களா? லீவ் டைமில் மீட்டிங் வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களா? இல்லை. எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்கு ஏற்படுத்தணும்? இக்லீஷியாவில் நம்ம தேர்ந்தெடுக்கிற எல்டர்ஸ் சபையில் இருக்கிற சகோதரர்கள் சத்தியத்தில் வளரத்துக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குற ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸுடைய ரோல். இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் இந்த ஊழியத்தெல்லாம் சரியாக செஞ்சு நம்மளை ஆவிக்குரிய விஷயத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? யார் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி சரியாக வளர்க்கக்கூடிய ஒரு சகோதரர்களாக இல்லைன்னா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேர்ந்தெடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஒருவேளை சரியாக வளரக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா, அது யார் அப்படி பண்ணக்கூடிய ஊழியத்தை தாழ்ந்து இருக்குதோ, சரியான ஊழியத்தை செய்யக்கூடிய வாஞ்சி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, சரியான சத்தில் வழி நடத்துகிறாங்களோ, என்ன பண்ணலாம்? தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இது மட்டும்தானே. அதே நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் த ஃப்ளாக், ஃபீட் த ஃப்ளாக், பில்ட் த ஃப்ளாக், ப்ரொடெக்ட் த ஃப்ளாக். மந்தையை போஷிக்கிறது மட்டும் ஊழியம் இல்லை, வெறுமனே சத்தியம் மட்டும் பேசுறது ஊழியம் இல்லை. அதே நேரத்தில் சத்தியத்தில் சபையை பல விதத்தில் வளர்க்கணும். அதே நேரத்தில் சபை என்ன பண்ணணும்? அதே நேரத்தில் பாதுகாக்கணும். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஏன் பாதுகாக்கணும்? மேய்ப்பர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாருன்னா, மேய்க்கக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாருன்னா உள்ள எது வந்துடும்? ராங் டாக்டரின் வந்துடும். ராங் டாக்டரின் யார் மூலமாக வரும்? பேபிலிருந்து ஒரு சகோதரன் மூலமாக வருமா? யார் மூலம் வரும்? அதான் சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வெளியிலிருந்து வரும். எங்கேருந்து? வாஸ் அழகாக சொல்ல, உங்களுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கே இருக்கிறவங்களே ஓநாய்களாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இக்லீஷாக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளவே என்ன வர்றதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ஓநாய் சுபாவம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓநாய் சுபாவம் வரும்போது அந்த மந்தை மேய்ப்பர் மந்தைகளுக்கு யாரை குறித்து அலர்ட் கொடுக்கணும்? மந்தையை பாதுகாக்கணும்னா யாரை குறித்து அலர்ட் கொடுக்கணும்? ஓநாயை குறித்து அலர்ட் கொடுக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? என்ன கொடுக்கணும்? மந்தைகளுக்கெல்லாம் இது யார்? இந்த ஓநாய் ரொம்ப டேஞ்சர், கேர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரோல் பண்ணணும் பண்ணக்கூடாதா? இதோட வேலை எஸ், ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அப்படின்னா எப்படி வரும் ஓநாய்?
அப்போ பவுல் சொல்லியிருக்காருன்னா சாதாரண விஷயம் சொல்லலை. இந்த 2 வசனம் தான் இன்றைக்கி நம்ம மெயின். வரும்னா எப்படி வரும், எந்த மாதிரி வரும் அப்படின்றத யாருக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் கண்காணி அப்படின்னா சும்மா இல்லைங்க, எதெல்லாம் கண்காணிக்கணும், இதெல்லாம் கூட கண்காணிக்கணும். எங்கேயாச்சும் யாராச்சும் சகோதரிகள் அந்த ஓனாய் சுபாவம் வெளியே வருதா பார்த்துட்டு, பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த ஓனாய் சுபாவம் வருது, ரொம்ப டேஞ்சர், கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படி சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. ஒருவேளை அந்த ஓனாய் சுபாவம் இருக்கக்கூடிய சகோதரர்களோட இன்னொரு சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா, இணைஞ்சிருக்காங்கன்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப டேஞ்சர் ஸ்பிரிட்டு, அது சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் பிரதர் சொல்றார், வாசிக்கலாம் பாருங்க. ரீபிரின்ஸ் 5:3-8 மூப்பர்களுக்கான பரிசுத்த பவுலின் அறிவுரை. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:29 முதல். ஓநாய்களும் கள்ள ஆடுகளும் ஏன் மூப்பர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதுக்கு? 2 காரணம் இருக்கா ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. ஏன்னா வாசிங்க. முதலாம் காரணமானது, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன ரீசன் அம்மா? அப்போஸ்தலன் சொல்லியுள்ளது போன்று மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய் அவர்களுக்குள்ளே வரும் என்பதாகும். ஓநாய்களானது எந்த ஒரு காலப்பகுதியிலும் மந்தையில் அங்கம் வசிப்பவர்களாக இருக்கவில்லை என்பது சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. இவர்கள் தங்களை ஓநாய்கள் என்று காண்பித்துக் கொள்வதில்லை. எப்பவுமே மந்தைக்குள்ள ஓநாய் இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஆக்சுவலா மந்தைகள் மந்தைக்குள்ள தான் இருக்கும். மந்தைகளுக்குள்ள என்ன வரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓநாய் வரத்துக்கு இடம் இல்லை. ஆனா ஓநாய்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன காமிச்சிக்க மாட்டாங்க, தாங்க ஓனாய் என்ன பண்ண மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்களாமா. அப்படியே வாசிங்க. இவர்கள் தங்களை ஓநாய்கள் என்று காண்பித்துக் கொள்வதில்லை. ஓநாய் சுவாபமுள்ள ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் சபையாருடன் தங்களை இணைத்துக் கொள்ள நாடிடுவார்கள் என்று அப்போஸ்தலனுடைய எச்சரிப்பானது சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. எப்படி பண்ணுவாங்களாமா? ஓநாய் சுபாவமுள்ள ஒரு வகுப்பார் சபையில் இருக்கக்கூடிய சபை அங்கங்களோட என்ன பண்ணிக்கலாம், தங்களை இணைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாமா. அப்படியே வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் என்று நமது கர்த்தர் எச்சரித்துள்ளார். இது யார் சொன்ன எச்சரிப்பு? அப்போஸ்தலன் பவுல் சொன்ன எச்சரிப்பு மட்டும் இல்ல, இப்ப யார் சொல்லியிருக்கிறாருங்க? நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தொடர்ந்து வாசிங்க. இது வஞ்சிப்பதை குறிக்கின்றதா? என்ன பண்றதா? சில பேர் இந்த சுபாவம் இருக்கிறவங்க ஆடுகள் கூட இணையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்களாமா? ரெண்டாவது விஷயம் காரணம், அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவா செயல்படுவாங்களாமா. அப்படி வாசிங்க. ஆடுகள் போன்று நடந்து யார் மாதிரி நடப்பாங்க, யார் மாதிரி பேசுவாங்க, யார் மாதிரி இருப்பாங்க, தங்களை யார் மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆடுகள் போல இருந்து ஆடுகள் மத்தியில் காணப்பட்டு மற்றும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு தங்களை ஆடுகள் என்று காண்பித்துக் கொள்பவர்கள், ஆனால் ஒருபோதும் உண்மையான ஆடுகளாக இராதவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றோம். ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா இந்த ஓநாய் சுபாவம் இருக்கக்கூடியவர்கள் யார் மாதிரி தான் இருப்பாங்க. யார் தான் அவங்க? சகோதரிகள் தான். ஆனால் ஏன் பிரதர் அவங்கள பார்த்து ஓனாய் இருந்தாலும் ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறாரா? லிட்டரலாக ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறாரா? ஓனாயினுடைய சுபாவம் ஒன்று இருக்கு. இப்போ ஆடுகள்னு பேசுகிறாருன்னா நம்ம எல்லாரும் லிட்டரல் ஆடுகளா? இல்லை. ஆடுகள் அர்த்தம் ஆடுகளுடைய கேரக்டர் இருக்கும், கரெக்டுங்களா? அப்படின்னா ஓனாய் சொல்கிறேன்னு அர்த்தம் ஓனாயினுடைய சுபாவம் இருக்கும். அப்படின்னா இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டான விஷயம். ஆனால் இதில் மந்தைகள் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓநாய்கள். எங்கேருந்து வரும்? வெளியிலிருந்து இல்லை, உள்ளே இருந்தே தங்களை எப்படி காமிச்சுப்பாங்களாமா? ஓநாய்களை காமிச்சுப்பாங்களாம். அப்படி தொடர்ந்து வாசிங்க. மந்தைக்குள் இவர்கள் வருவதற்கான நோக்கம், மந்தைக்குள் இவர்கள் வருவதற்கான நோக்கம், வருகள்னா வெளியிலிருந்து வரப்போறல, இருக்கிறவங்களே ஓநாய் சுபாவத்தை வெளிப்படுறதுன நோக்கம் என்ன நோக்கமா இருக்குமாமா? சுயநலமானதே நோக்கமா இருக்குமாமா. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பழகிறாங்கன்னா என்ன நோக்கத்தில் பழகுவாங்க, என்ன நோக்கத்தில் பேசுவாங்க, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல் எல்லாமே எதுக்காக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுயநலத்தின் ஆவியில் அவங்க இருப்பாங்க.
அப்படியே வாசிங்க. மற்றும் இவர்களது ஆதிக்கமானது ஆடுகள் மத்தியில் ஓநாய் கொண்டிருக்கும் ஆதிக்கமாகவே இருக்கின்றது. ஓநாயானது ஆடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஓநாய் ஆடுகளை கொன்று அவைகளின் இரத்தத்தினை உறிஞ்சிடுவதற்கே நோக்கம் கொண்டிருக்கின்றது. என்ன நோக்கத்தோடு இருப்பாங்க தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்களாமா? ஓநாய் ஆடுகள் என்ன பண்ணோம்? கொன்றோம். அப்படி என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை கொன்றுவாங்க. எதை? நம்ம உயிரோட இருப்போம், இக்லீஷாக வரும் போவோம். ஆனால் அந்த மாதிரி ஆடுகள் இருக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடியவர்களோடு நம்ம இணைச்சிக்கணும்னா எதை செத்துரும்? நம்முடைய புது சிருஷ்டியை சாகடிச்சிருவாங்க. சாகடிக்கு மட்டும் இல்லை, அவைகளின் இரத்தத்தினை என்ன பண்ணுவாங்க? உறிஞ்சிடுவாங்க. அப்படின்னு அர்த்தம் நம்முடைய கான்சக்ரேஷன் டைம், நம்முடைய கான்சக்ரேஷன் ஹெல்த்து, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காக உறிஞ்சிக்குவாங்க. அவங்க சுயநலத்துக்காக உறிஞ்சிக்குவாங்க. அவங்க சுயநல தேவைக்காக நான் பார்த்து ஆதாயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சுபாவம் எங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? எங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர்ஸ்? சபைக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா இது யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? எல்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நமது கற்பனைக்கு அற்பாற்பட்ட நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் இவங்களுடைய சுய ரூபம் எப்படி இருக்குமா? அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குமாமா? சத்தியத்தை புரட்டுகிற எந்த காரணமே இருக்காதுங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ட்ரூத்தை புரட்டுவாங்களாமா. அடுத்தது மந்தையை பாதிப்புக்குள்ளாக்குகிற, மந்தையை என்ன பண்ணுவாங்க? பாதிப்புக்குள்ளாக்குகிற, மந்தையை குழப்புவதற்கு ஏதுவாக என்ன பண்ணுவாங்க? அப்படி பட்ட சகோதரர்கிட்ட நம்ம பேசணும்னா நமக்கு என்ன ஆகிடும்? கன்ஃபியூஸ் ஆகிடும். ட்ரூத் கேட்டிருப்போம், தெளிவாக இருப்போம். தெளிவாக இருக்கிற நம்ம இப்படி பட்டவர்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துடும்? அப்படி வருதுன்னா நம்ம அந்த சகோதரில் ஓனாயின்னு சொல்ல வேண்டாம், சம்திங் ஓனாயினுடைய சுபாவம் அவளுக்குள்ள என்ன பண்ணியிருக்குது? வந்திருக்குது. ஆனால் ஒரு சகோதரன் போய் நம்ம பேசிட்டு வரும்போது தெளிவாகுதுன்னா, கிளியர் ஆகுதுன்னா, சத்தியத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக தவறான சகோதரர்கள தவறான ஒரு மைண்ட் உருவாகுதுன்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். அவர் பேசிட்டு போன அந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே என்ன சுபாவத்தில் பேசிட்டு போயிருக்கிறாங்க? ஓனாயோட சுபாவத்தில். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களை புது சிருஷ்டிகளென அழித்து போடுவதற்கு ஏதுவாயும் அவர்களை மரணத்திற்கு இழுத்து செல்வதற்கு ஏதுவாயும் வாக்குவாதங்களை எழுப்புகிற ஒரு வகுப்பார் காணப்படுவார்கள் என்பதாக. என்ன பண்ணிடுவாங்களாமா? புது சிருஷ்டி அழிச்சு ஏதுவாகும் வாக்குத்தை எழுப்புகிற ஒரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருவேளை நமக்குள்ளே வருதா? செக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இருக்கிறோமா? நம்ம இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல். அதே மாதிரி நமக்குள்ளே வர வைக்கக்கூடாது. மற்றவங்கிட்ட நம்ம வருதுன்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நம்ம சில நேரத்தில் ஆடுகள் தெரியாமல் என்ன பண்ணிடுவோம்? ஓனாய் எதுன்னு தெரியாமல் போய் பழக ஆரம்பிச்சிடும். அப்போ யார் கரெக்டாக பார்க்கணும்? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? நம்மளை வழி நடத்தக்கூடிய எல்டர்ஸ். அப்படியே வாசிங்க. அநேகமாக யுகம் முழுவதில் இம்மாதிரியான வகுப்பார் காணப்பட்டு இருக்கின்ற இந்த மாதிரி குரூப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றாருங்க. யுகம் முழுக்க இருக்குதாமா. அப்படியே வாசிங்க. நம்முடைய ஆதார வசனமானது ஆடு ஓநாய்களாக மாறும் என்று சுட்டி காண்பிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு காலத்தில் ஆடுகளாய் இருந்து, ஆக்சுவலா அவங்க எப்படி இருந்தவங்கன்னா ஆடுகளா இருந்தவங்க, பிற்பாடு ஓநாய் சுபாவத்தினை வெளிப்படுத்தி மற்றும் மந்தை பாதிப்புக்குள்ளாக்கும் விஷயத்தில் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திடுவதில் பிரியம் கொண்ட சில நபர்களை நம்மில் சிலர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆடுகள் மத்தியில் வந்து தங்களை ஆடுகள் போல் காண்பித்துக் கொள்பவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்கும்படிக்கு கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் நம்மை எச்சரிக்கின்றனர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அதை விட யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ். இந்த மாதிரி ஆடுகள் சுபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இக்லீஷியாக்குள்ள செயல்படுவாங்கன்றத பழைய ஏற்பாட்டில் எக்ஸாம்பிள் யார் எடுக்கலாம்? யார் எடுக்கலாம்? தேவனுடைய ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒழுங்குக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஓனாய் சுபாவம். கரெக்டாக இங்கே பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் எங்கன்னா செஞ்சுருக்காங்களா யாரான்னு கேட்குறேன். பிளேயாம். இங்கேருந்து யாரோ சவுண்ட் வருது. வெரி குட். யாருன்னு பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரர். ஸோ இவரை பற்றி சொல்லும்போது இதில் யார் ரொம்ப டேஞ்சரான பர்சன் பார்த்தீங்கன்னா, இவங்க 1:11 இவர்களுக்கு ஐயோ
அவர் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் குளிக்கு செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு குள்ளாகி கெட்டு போனார். அப்படின்னா இங்கே மோசே ஆரோன் தேவனுடைய ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு தான் தேவன் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அவங்கள எதிர்த்தது யாருன்றது ஒரு கூட்டம். கரெக்டா? அந்த கூட்டம் உருவானதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்துக்கு ஒரு பர்சன் இருப்பார் இல்லையா? அந்த பர்சன் யாருன்னு இந்த வசனம் சொல்லியிருப்பார். இது எல்லாம் மோசைக்கு விரோதமாக உருவான அந்த கூட்டத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோராக். ஸோ அந்த கோராகனுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சாமா, த கெயின் சேயிங் ஆஃப் கோர் வாஸ் இஸ் ரெபிலியன் அகெயின்ஸ்ட் டிவைன்லி இன்ஸ்டிடியூட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேவனுடைய தெய்வீக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிரடியாக யார் செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோராக். அதான் சொல்றார், அவர் எதுக்கு பயப்படலையாமா, நாட் அஃப்ரைட் டு ஸ்பீக் ஈவில். தீமையான விஷயத்தை பேசுறது என்ன பண்ணவே இல்லையா, அப்படின்னா துணிஞ்சு பேசியிருக்கிறார். கரெக்டா இல்லைங்களா? என்ன நடக்கும்போது தீமை பேசினா என்ன எதனா நடக்கட்டும், நான் இப்படி தான் பேசுவேன், அந்த மைண்ட் செட்டு. அப்படி நான் எப்படி உருவாயிருக்கமா? வசனம் வாசிக்கலாம். என்ன 16ஆம் அதிகாரம் 1 என்னாம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். ஃபர்ஸ்ட் யார் கரெக்டா இருக்காரு பார்த்தீங்கன்னா கோராகு. அப்படி அடுத்தது என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. யார் கூட சேர்ந்து இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கரெக்டானது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட சில பேரை கேதர் பண்ணியிருக்கிறார். கேதர் பண்ணது இல்லாமல் அடுத்தது இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் கரெக்டானது? ஆக்சுவலி என்ன சுபாவம் வந்துருச்சு அவருக்கு? ஓனாய் சுபாவம் வந்து அவர் கடிச்சிட்டார். யாரை? 2-3 பேர் கடிச்சிட்டார். பாய்சன் ஏறிச்சு, கேதர் ஆகிட்டார். அடுத்தது ஒட்டுமொத்தம் எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க? 220 பேர் சேர்ந்தாங்க. 250 பேர். அப்படின்னா ஒருத்தர் கரப்ட் ஆனது என்ன ஆகுது? அடுத்தடுத்து அந்த பாய்சன் உள்ளுக்குள்ளே போச்சு. ஆனால் இந்த குரூப்பு கடைசியில் தேவனுடைய சித்தத்தை செஞ்சாங்களா? இல்லை. ஃபைனல் தேவனுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அதற்கான ஒரு முடிவு என்ன பண்ணாருங்க. நினைக்கலாம் எதிர்க்கும் போது நம்ம சரியாக தான் பண்ணுறோன்னு, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க? மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஒருவேளை நமக்குள்ளே அந்த ஓனாய் சுபாவம் வர்ற மாதிரி ஃபீல் இருக்குதா, ஒருவேளை அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ளே உருவாகுதா, இம்மீடியட்டாக அதை தூக்கி வீசி நம்ம போட்டோம்னா நம்ம டேஞ்சரில் தப்பிக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த டேஞ்சருக்குள்ளே இருக்குது யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா அதை சரியான விதத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ். ஏன்னா நம்மளை பாதிப்புக்குள்ள ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை இப்படி செய்யக்கூடியவர்கள் துணிஞ்சு செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. அதான் சொல்லும்போது 6th வால்யூமில் பேஜ் 263 அழகாக போட்டிருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தில் நேர்மை அதில் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாகும். ஸோ சத்தியம் நமக்கு தான் தெரிஞ்சுனா நம்ம எதுவும் கீழ்ப்படினோம்? நம்ம எதுக்கு கீழ்ப்படினோம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம். ஆனால் விளையாட்டுக்கென அல்லது வேறு எந்த காரணத்திற்கு ஆவது ஒருவர் சத்தியம் என்று எண்ணுவதை எதிர்ப்பதும் மேலும் ஒருவர் தவறு என்று எண்ணுவதை தற்காலிகமாக கூட ஆதரிப்பதும் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கும். சத்தியம் என்றதை எதிர்க்கிறதும் சத்தியம் என்றதை ஆதரிக்கிறதும் யாருக்கு அருவருப்பா இருக்கும்? இப்போ நமக்கு ஒருவேளை சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது யார் தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரிஞ்சிச்சு. ஆனால் சில பேருக்கு பயந்து நம்ம கைகளை உயர்த்துறோம்னு வச்சுக்கோங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு நம்ம எதற்கு விரோதமாக செய்யணும்னு அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். அப்படி தேவனுக்கு விரோதமாக செஞ்சால் நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியும்? இப்போ தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் விரும்பாதவர் நம்ம கைகளை உயர்த்துறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு அர்த்தம்? தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருப்பாமா? அப்படியே வாசிங்க. மாத்திரமல்ல அதற்கான தண்டனையையும் கொண்டு வரும். ஐயோ, எத்தனை பேர் சத்தியம் என்று தாங்கள் அறிந்திருந்த ஒரு நிலைக்கு எதிராக எதை செய்யலாம் என்று முயற்சித்து. இந்த குரூப் ரொம்ப டேஞ்சர். ஐயோன்னு ஆரம்பிச்சு என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் சத்தியம் என்று அறிந்து சத்தியம் தெரியும், இதான் ட்ரூத்னு தெரியும், இருந்துட்டாலோ நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு கீழ்ப்படி மாட்டேன், நான் இப்படிதான் இருப்புன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா சொல்றேன். வாசிங்க பாருங்க.
இப்படியான முறையை பின்பற்றியபடியால் சிக்குண்டு இருக்கிறார்கள், முற்றிலுமாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மேலும் குருட்டாட்டத்தில் சிக்குண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக முழு உலகிலும் சத்தியம் என்பது மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாகும். அது அசட்டை பண்ணப்படக்கூடாது, அதோடு விளையாடக்கூடாது. அதோடு கூட யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தீமையை தான் வரவழைத்துக் கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை, ட்ரூத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் ஒரு ஒழுங்குக்கு நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விளையாடுறதோ கேர்லெஸ் நினைக்கிறதோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதோ இருந்தோம்னா அங்கே எப்படி மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரும். லிட்டரலாக அங்கே செத்த மாதிரி நம்ம சாக மாட்டோம். எது செத்துறோம்? அப்படி புது சிரிச்சு செத்துட்ருக்கோம். அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்மளை இந்த மாதிரி ஒரு ஆவியில் லீட் பண்ணுறதுக்கு யாராச்சும் கைட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம்? அவருடைய விருப்பத்தை செய்ய சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவருடைய விருப்பத்தை செய்ய சொல்லி நம்மளை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த டைம் என்ன பண்ணலாம்? மாம்சத்துக்கு இங்கே இடம் கொடுக்கலாமா? மனுஷருக்கு பயப்படலாமா? அதான் வசனம் வாசிக்கிறோம், கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா? இன்னைக்கு நம்முடைய முக்கியமான ஒரு டிசிஷன், நான் இன்னைக்கு யாரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன்? மனுஷனே தியானையா? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தனா இருந்தால் நான் யார் இல்லை? கிறிஸ்துடைய ஊழியக்காரர் நல்லவே. அப்படின்னா இந்த டைமில் நம்ம மனுஷரை பிரியப்படுத்துக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி பிரியப்படுத்தணும்னா நம்ம யாருடைய ஊழியக்காரர்கள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அதான் சொல்றாரு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வர வைக்கும்? கண்ணியை வர வைக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் எங்க இருப்பாருங்க? அப்படி நம்ம கைகளை உயர்த்துறது, மனுஷருக்கு பயப்படுற பயத்தினால கையை உயர்த்துறோமா இல்லை தேவன் மேலே இருக்கிற பய பக்தினால கையை உயர்த்துறோமா? இது தேவனுக்கு பயந்து கைகளை உயர்த்துறதா இருந்தா, தேவனுக்கு பயந்து கையை உயர்த்தாமல் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம சரியாக தேவன் வைத்திருக்க மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை மனுஷருக்கு பயந்து மனுஷருக்கு என்ன நினச்சிப்பாங்க நம்ம நினச்சி கைகளை உயர்த்துறது அப்படி பண்ணிட்டு, ஒருவேளை அவர் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க நம்ம இவங்களுக்கு பிடிக்கல, நமக்கு எப்படி கையை தூக்கணும், நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கைகளை கீழே போட்டோம்னா அதுவும் தேவனுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. இதுலேயும் யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படின்னா அதே நேரத்தில் நம்ம கைகளை உயர்த்துறது யாருக்கு உயர்த்தக்கூடாது? தகுதி இல்லாத மூப்பர்களை நியமிக்க கூடாது. கரெக்டாக இல்லையா? அதான் வாசி ரீப்ரின்ஸ் 4:503. மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பொறுப்பு தங்கள் மீதுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தெய்வீக சித்தத்தை கவனமாக பரிசீலித்து தெய்வீக வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்யாமல் எந்த வாக்கும் அளிக்கப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? ப்ரேயர்ஃபுல்லாக இந்த ஒரு வாக்கு அளிக்கணும். நம்ம எந்த விதத்தில் மாம்சத்தின் விஷயத்தை செயல்படக்கூடாது. அப்போ நம்ம எல்டர்ஸ் எப்படிப்பட்ட எல்டர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம எடுக்க வேண்டியது. எப்படிப்பட்ட சகோதரர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேர்ந்தெடுக்க ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும்னா தீமை பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னா, நம்ம நாமினேட் பண்ண சகோதரர்களை தீமை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்டரா தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் ஒருவேளை மீட்டிங்க்கே வர்றது விருப்பம் இல்லாதவராக இருக்கிறாருன்னா, எல்டரா நம்ம தேர்ந்தெடுக்கிறவர் மீட்டிங் வரக்கூடியாத ஒரு மைண்டில் இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட என்ன பண்ண வேண்டாம், நம்ம பிரதர் மீட்டிங்கே வரமாட்டேன்றார், மீட்டிங் வரதுக்கு அவர் பிடிக்கல, அப்படிப்பட்ட நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லும்போது பிரதர் வந்து கொஷின் புக்கில் 253 சொல்கிறார், வாசிங் ஸ்டர். வார நாட்களில் பிற்பகல் நடக்கும் கூட்டத்திலோ அனைத்து மாலை கூட்டங்களிலோ மற்றும் பயண ஊழியர் சபைக்கு வரும்போது கூட கலந்து கொள்ளாத மூப்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பதில்: ஏதோ சில வேலையின் நிமித்தமாக மதிய கூட்டத்திற்கு அவரால் வர முடியாமல் போயிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? ஒருவேளை முன்னாடி இருந்தவங்கள இந்த ஒரு எல்டர்ஸாக இருக்கிற மீட்டிங் வராது காரணம் என்னன்னு சொல்கிறேன். ஒருவேளை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், மதிய கூட்டத்துக்கு வராமல் சில ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் வராமல் போயிருக்கலாம். இது மாதிரி ரொம்ப ரேர். ஆனால் அடுத்து சொல்கிற பாருங்க, மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரன் அவர் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவாரானால் அவர் அனைத்து கூட்டத்திற்கும் வரும் வரை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் விடப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா இது வந்து என்ன பத்தி பேசுறாரு? ஒருவேளை நம்ம எல்டர்ஸா இருக்கு, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர்ஸ் வெளி ஊழியத்துக்கு சில ஊழிய நிமித்தமா போறது வேற,
ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே அவர் பேசக்கூடிய மீட்டிங்ஸ் மட்டும் வராருன்னா மற்றவங்க பேசக்கூடிய மீட்டிங்ஸ் வராமல் இருக்கிற ஒரு மைண்ட் இருக்குன்னா அப்படிப்பட்ட என்ன பண்ண வேண்டாம், நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம். அப்படி திறந்து வாசிங்க. மற்ற கூட்டத்திற்கு வராமல் தான் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவது என்பது அவர் மூப்பருக்கு தகுதியானவர் அல்ல என்பதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கும். இன்னுமாக மற்றவர்களால் போதிக்கப்படுவதற்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் விருப்பம் தெரிவிக்காமல் தான் மாத்திரமே பேச வேண்டும் என்றும் சபையில் உள்ள யாவரையும் காட்டிலும் தான் மேன்மையாக இருப்பவர் என்றும் அவர் எண்ணுவதை சுட்டி காட்டுவதாக நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு மைண்ட் செட்ல வராருன்னா என்ன மைண்ட் இருக்குதாமா அவருக்கு? மற்றவங்க பேசுறதெல்லாம் ட்ரூத் இல்லை, யார் பேசுறதான் ட்ரூத்து, நான் பேசுறதா ட்ரூத்துன்னு யார் மைண்டில் இருக்குதாமா? அவர் மைண்டில் இருக்குதாமா? திறந்து வாசி. நாம் அனைவரும் சகோதரர்கள், நான் சகோதரர்களில் ஒருவர் அல்ல என்றும் தனக்கு பேசும் வாய்ப்பு இருக்கும்போது மாத்திரமே சபைக்கு வர வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு சகோதரனுக்காக நான் அஞ்சுகிறேன். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய மீட்டிங்ஸ் மட்டும் வரக்கூடிய சகோதரர் இருக்கிறார்னா அவருக்கு நான் ரொம்ப பயப்படுறேன், ஏன்னா ரொம்ப டேஞ்சர் அந்த பிரதர். அடுத்தது, அவருடைய நன்மைக்காக அவரை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நல்லது. அவருக்கு நல்லது செய்யுங்க, என்ன பண்ணிடுங்க, அவர் எலெக்ட் பண்ணாதீங்க. எலெக்ட் பண்ணாமல் இருக்குது என்னதாம்மா, அவர் நல்லதாம்மா. ஏன்னா அவர் அப்போதான் திரும்பி சபை வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் வரத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். ஸோ அப்படின்னா ரெண்டாவது விஷயம், மீட்டிங்ஸ்க்கு வர விருப்பம் இல்லாமல் அவர் பேசக்கூடிய மீட்டிங்ஸ் மட்டும் வரக்கூடியவராக இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட என்ன பண்ண வேண்டாம், தேர்ந்தெடுக்க வேண்டாம். அடுத்தது, நோய்ஸ், புதிதாய் சத்தியத்துக்குள்ளே வந்த சகோதரர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நாமினேட்டான சகோதரர்கள்லாம் மைண்டுக்கு வந்துடும் இல்லையா? வசனங்கள் பார்த்தோம், நாமினேட்டான சகோதரர் வச்சு செக் பண்ணி பார்த்தோம், யார் கையை தூக்கணும் யாரை கையை தூக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம தீர்மானித்து சரியான ஒரு ஆவி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செயல்படணும். ஒருவேளை அப்படி செயல்பட்டு நம்ம தூக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி செய்யக்கூடிய நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் நம்ம ஊழியம் செய்யும்போது எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:17 வசனம். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. அப்படி நம்ம தேர்ந்தெடுத்த மூப்பர்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி செய்யணுமாமா? ரொம்ப சந்தோஷத்தோட சபைக்கு செய்யணும். ரொம்ப ஃபீட் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் உற்சாகமாக செய்யணும். எப்படி செய்யக்கூடாது? அவங்க வருத்தத்தோடு செய்யக்கூடிய கண்டிஷன் வச்சிடக்கூடாது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், எல்லர்ஸ்னுடைய எலெக்ஷன் நம்ம வந்திருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் நம்ம பார்த்த இந்த ஒரு தகுதிகளையும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்த எல்லா விஷயமே நம்ம நாமினேட்டான சகோதரர்கிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருப்போம். பார்த்துட்டு ஒருவேளை சரியான தகுதிகள் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தது இருந்துச்சுன்னா அவர்கள் தகுதியான எண்ணிக்கையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுத்து நம்ம சபைக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைகளை உயர்த்துறதில் எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மனுஷருக்கு பயம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து கைகளை உயர்த்தக்கூடியவராக இருக்கணும். ஸோ அடுத்தது டீக்கன்ஸோட வேலை என்ன? கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெளிவாக இருக்கிறோமா? அப்படின்னா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு யார் தேவை? டீக்கன்ஸ் தேவை. இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய டீக்கன்ஸ்க்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? என்ன தகுதிகள் இருக்கணும் இந்த வேலையை செய்யறதுக்கு? சேர் போடுறது, டீ அரேஞ்ச் பண்ணுறது, சாப்பாடு பரிமாறுறது, அது மற்ற இந்த எல்லாம் டெம்போரலாக ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்குறேன். இதை செய்கிறதுக்கு சேர் போட நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக இல்லைங்களா? சாப்பாடு கரெக்டாக பாத்திரத்தில் போட தெரிஞ்சிருக்கணும், டீ கரெக்டாக கப்பில் ஊற்றி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இது இருந்தால் போதும் இல்லை, இந்த வேலையை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? பொதுவாக இந்த உலகத்தில் இந்த தாளந்து இதை சரியாக செய்கிறவர் இந்த மாதிரி செய்கிறது தாளந்தா போதாதான் போதும். அந்த வேலைகளும் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த வேலையை செய்கிறதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இவர் நல்லா சேர் ஆர்டராக போடுவார் பிரதர், நல்லா போடுவார். அதுதான் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாமா? அப்படின்னா இது டெம்போரல் ஒர்க்கு தானே. இந்த டெம்போரல் தான் டீக்கன்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க. ஆதிகால சபையில் இந்த டெம்போரல் ஒர்க்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சு.
என்ன ஒர்க்கு? டெம்போரல் ஒர்க்கு. பந்தி விசாரிக்கும். சாப்பாடு போகிறதுல பிரச்சனை வந்துருச்சு. சாப்பாடு போகிறதுல பிரச்சனை வந்ததுக்காக யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? டீக்கன்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த டீக்கன்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுறாங்க சபையார். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்க வச்சு லைனை வர வச்சு எல்லாரும் சாப்பாடு போடுப்பா, இவருக்கு கரெக்டாக நீ போடுறியா, பார்ஷியாலிட்டி பார்க்காம போடுறியா செக் பண்ணாங்களா? என்ன செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குவாலிஃபிகேஷன்? ஆமாம், அப்போஸ்தலர் 6:5-6 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:5 முதல் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பெரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் 7 பேர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? பந்தி விசாரிப்பு செய்யறதுக்கு. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? விசுவாசம் இருந்திருக்கணும், பரிசுத்தாவில் நிறைந்து ஞானத்தால் நிறைஞ்சிருக்கிறவர்களாக இருக்கணும். என்னோட கேள்வி, பிரதர், சாப்பாடு பரிமாறதில் போயிட்டு இது தேவையா? எஸ். இந்த ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இது டெம்போரல் வேலை தான். அந்த டெம்போரல் வேலையை செய்யறது ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்டலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆவில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கும் ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டவன் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எஸ் ஆர் நோ? ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டவர் உண்மையா பரிசுத்த ஆவியில விசுவாசம் நிறைஞ்சவராக இருந்தார்னா அந்த வேலையை எப்படி செய்வார்? இந்த பரிசுத்த ஆவியில விசுவாசம் நிறைஞ்சவராக இல்லாதவராக இருந்தார்னா இந்த வேலையை எப்படி செய்வார்? உதாரண சேர்ப்பர் வேலை சந்தோஷம் பண்ணுவார். எப்போ வந்து செய்வார்? உண்மையிலே இந்த வேலையை ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதரனாக இருக்கிறாருன்னா, இது உண்மையிலே அதை ஃபீல் பண்ணியிருக்கிறார், அந்த ஊழியத்தை இது உண்மையிலே தேவனுடைய ஊழியன்ற ஃபீல் பண்ணாருன்னா இந்த சேர் போகிறது, இந்த டெம்போரல் அரேஞ்ச் பண்ணுறது எப்போ வந்து பண்ணுவார்? அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி பண்ணுவாருங்க? சந்தோஷம் பண்ணுவார். மிஸ் பண்ணுவாரா? ஆனால் அதே இந்த ஒரு விசுவாசம் பரிசுத்தாவியும் நிறைஞ்சவராக இல்லாதவராக இருந்தார் எப்போ வருவாருங்க? எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் வருவார். அப்படின்னா ஒருவேளை இந்த சேரை போகிறதுல ஒரு சுயநலத்தில் ஆவி வருமா வராதா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்படின்னா இதை சாதாரண நினைச்ச வேண்டாம். பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு சேர் யாருக்கு போடுறோம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் பண்ணுறோம். அப்படி அந்த ஊழியத்தை செய்யறத உண்மை மொத்தமாக செய்யணும். இதில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஊழியத்தில் ஏதோ கடமைக்கு நம்மளை வேற தேர்ந்தெடுத்துனா நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவராக இருந்தாருன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து போட வேண்டிய சேர் நம்ம உட்கார வேண்டிய அவசியம், நம்மளே நம்ம சேரை போட்டு உட்காந்து போயிடலாம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி ஏன் இதை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் உண்மையும் மொத்தமாக செய்யணும். கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீஃபன் எப்படி இருந்தாருங்க? டெம்போரல் ஒர்க்கு செய்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. அது மட்டும் தான் இருந்துச்சு அவர்கிட்ட. அவருடைய டேலண்ட்டு, சத்தியத்தினுடைய அறிவு, நாலேஜ் போய் பேசுகிறார். யாருங்க? பரிசேயர் சதுசேயர் கூட்டமே நிற்குது. இவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு எதிரடியே யாராலும் பேச முடியல. அந்தளவுக்கு கிளாரிட்டி இன் ட்ரூத். யாருங்க? டீக்கன். கிளாரிட்டி இன் ட்ரூத். அப்போ எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்? அப்படின்னா டீக்கனாக இருக்கிறவங்க வெறுமனே இந்த வேலையை மட்டும் செய்கிறவங்க சத்தியத்தை படிக்கிறதோ சத்தியத்தில் தியானிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அப்படி இருக்கலாமா? அதை ஒழுங்காக பர்சனல் ஸ்டடீஸ் இருந்தால் தான் இந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும், இந்த வேலையை ஒரு ப்ராப்பராக செய்ய முடியும். இதுதான் பரிசுத்தமான ஊழியம் நினச்சி பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்படின்னா இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், நம்ம செக் பண்ணணும். நமக்கு டீக்கன்ஸாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உண்மையும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரா, இல்லை சும்மா எல்லோரும் கம்பல்ஷனில் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரா? கம்பல்ஷனில் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் தேவையில்லை. உண்மையாக பரிசுத்தவான் ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரர்களாக இருந்தால் தாராளமாக நம்ம கையில் வைக்கலாம். ஆனால் மெயின் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது என்னதுங்க? இரு நாக்கு. எல்லாம் இந்த வசனத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் இரு நாக்கு இருக்கக்கூடாது. இரு நாக்குன்னு டபுள் டங் அப்படின்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று. யார்கிட்ட ஒன்று? எல்டர்ஸ்கிட்ட ஒரு மாதிரியும் சபையார்கிட்ட ஒரு மாதிரியும் பேசக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கக்கூடாது. பிரதர் எல்டர்ஸ் கிட்ட சபையார் சில நேரத்தில் யார்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் கிட்ட கேட்காம சொல்லாமல் நேராக டீக்கன்ஸ் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. பிரதர் நிறைய மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க பிரதர், ரொம்ப டஃப்பாக இருக்குது பிரதர், எந்த வேலையும் செய்ய முடியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ எல்டர்ஸ் என்ன பண்ணோம், அப்படியே பிரதர்ஸ் நம்ம இதுக்காக மீட்டிங் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆவிக்குரிய ஊழியத்தை அதிகப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. அவங்க சஜஷன் சொல்லுவாங்க, வாய்ப்புகள் கொடுப்பாங்க, அதை எப்படி இந்த சபையார்கிட்ட கேட்டு செய்யும்போது செய்வாங்க. சபையான முடிவு தான் நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஒரு சகோதரன் வந்து சொல்ல, எனக்கு மீட்டிங்ஸ் நிறைய அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, கம்மி பண்ண சொல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். எல்டர்ஸ் கிட்ட போய் எப்படி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எல்டர்ஸ் கிட்ட போய் பேசும்போது, பிரதர் நிறைய பேர் சொல்கிறாங்க பிரதர் நிறைய மீட்டிங் வைக்கிறீங்களா, அந்த நிறைய பேர் யார் பிரதர்னு கேட்டால் அந்த சிஸ்டரோ இல்லை பிரதர் 1 + இவர் 1 சேர்த்து எல்லாரும்னு சொல்லுவார், நிறைய பேர்னு சொல்லுவார். அப்படின்னா இது என்னதுங்க, டபுள் டங். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசக்கூடாது. அப்படி ஒரு வேளை சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் இல்லை பிரதர், சகோதரர்கள் ஏற்படுத்துறது ஆவிக்குரிய ஊழியத்துக்காக நிறைய விஷயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மிஸ் பண்ண மாட்டேன்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், தேவன் வாய்ப்பு கொடுப்பார். இப்படி சொல்லணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, இதை ஒரு டபுள் டங் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் எப்படி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டீக்கன்ஸ் டெம்போரல் ஒர்க்காக இருந்துட்டாலுமே, ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரத்த சாட்சியம் மறிச்சது ஒரு டீக்கன். 12 அப்போஸ்தலர் கூட அந்த ப்ரிவிலேஜ் இல்லை, அப்போஸ்தலர் கூட ப்ரிவிலேஜ் இல்லை, முதல் ரத்த சாட்சி ஒரு டீக்கன். அப்படின்னா சபை வாய்ப்பு போகிறதுக்கு எல்டர்ஸ் டீக்கன்ஸ் அப்படின்ற ஒரு தகுதி தான் ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லா தனிப்பட்ட ஒவ்வொரு நமக்கும் சபை வாய்ப்பு ஆகிறதுக்கு எவ்வளோனா நமக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பில் நம்ம எல்லாரும் ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் யார் இவங்க, தி எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். அப்படின்னா இந்த ஒரு தகுதியில் எத்தனை பேர் இந்த தகுதியுடையவராக இருக்கிறாரோ தாராளமாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கைகளை உயர்த்தலாம், இல்லைன்னா உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கைகளை உயர்த்தும் போது, இந்த ஓட் பண்ணும்போது, இப்போ நம்ம கைகளை உயர்த்த போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில், ஒரு 5 to 10 minutes கைகளை உயர்த்தும் போது நம்ம கைகளை உயர்த்துக்கான ஒரே ஒரு ரீசன் இருக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சத்திய வசனத்தின் தகுதிகள் நாம் பார்த்தது எல்லாமே இந்தந்த சகோதரர்களுக்கு இருக்குது, அதனால் கையை உயர்த்துறேன். கையை கீழே போடுற ஒரே ரீசன் தான் இருக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சத்திய வசனத்தில் பார்த்த தகுதிகளில் இவர் குறைவுபட்டிருக்கிறார், அதனால் கையை கீழே போடுறேன். இந்த ரீசனை தவிர்த்து வேறு எந்த காரணம் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் மாம்ச சிந்தை என்பதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம இங்கே உக்காந்துட்டு நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் முன்னாடி சமூகத்தில் இருக்கிறதுனால. அப்படின்னா எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ், ஆவிக்குரிய ஊழியத்துக்கு தேவை எல்டர்ஸ், டெம்பிள் ஊழியத்துக்கு தேவையான டீக்கன்ஸ். இந்த ஊழியர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனத்தாழ்மையோட ஜெபத்தோட என்ன பண்ணோம் இருக்கணும். வேறு யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் நம்மளை டாமினேட் பண்ணிக்கூடாது. இந்த இடத்துல யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் நம்மளை டாமினேட் பண்ணிக்கூடாது, தேவனுடைய பரிசுத்த ஆவியை தவிர்த்து. ஸோ இந்த மைண்டில், இந்த ஒரு மனசாட்சியில், இந்த ஒரு சிந்தையோட நம்ம பொறுமையாக ஜப சிந்தையோடு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமேன். இருங்க சிஸ்டர், முடிச்சிட்டேன். சொல்லுங்கள். அதான் சிஸ்டர், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்ட கேள்வி புரியுதுங்களா? புதுசாக வந்த சகோதரர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஆனால் புதுசாக வந்தவங்க ஓட் பண்ணலாமா, அதான கேள்வி சிஸ்டர்? ஓகே. அதில் ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். இதில் 2 விஷயம் நம்ம முன்னாடி வைக்கலாம். ஒன்று, புதுசாக வந்திருக்கிறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஓட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் ஓட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது யார் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் முடிவு பண்ணியிருக்கணும். என்ன முடிவு பண்ணும்போது, பிரதர் நான் புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு யாரை பற்றி என்ன பண்ணல தெரியல, ஒரு கிளாரிட்டி இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு வருஷம் நான்
இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்றத யாரே விலகிக்கிறது நல்லது? யாரே விலகிக்கிறது நல்லது? அவங்களே விலகிக்கிறது நல்லது. ஓகேவா? நான் சொல்ல புரியுதுங்களா? அவங்களே விலகிக்கிறது நல்லது. இல்லை பிரதர், நான் 2 மாதம் ஆச்சு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி வெளியே உக்காருங்க பிரதர்னு சொல்லத்துக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கீங்க, ஒருவேளை அப்படி எனக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை, எனக்கு நிறைய இன்னும் ஒரு 1 இயர் தேவை, யார் எப்படின்னு தெரியல, எனக்கு நாமினேட் ஆன சகோதரர் பேர் கூட சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியல, நான் 1 இயர் வெயிட் பண்ணுறேன்னா தாராளமாக என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு 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 முடிவு வெயிட் பண்ணி பண்ணுறது. நம்ம தெரியாமல் பண்ணுறதை விட வெயிட் பண்ணி பண்ணுறது நல்ல முடிவு. ஆனால் ஒரு வேளை இல்லை பிரதர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அது யாருடைய சுயாதீனம்? அவங்களுடைய சுயாதீனம். பட் இந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குதுன்னா அவங்க கையில் இருக்குது. ஓகேங்க சிஸ்டர்? ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை உங்கள் முன்னாடி இந்த பாயிண்ட் சிஸ்டர் கேட்டதுனால சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இக்லீஷா 1 வருஷமாக வரவே இல்லை. எலெக்ஷன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது இல்லை நாமினேஷன் நடக்கும்போது மட்டும்தான் வராரு. அவர் ஓட் பண்ணலாமா? இந்த பாயிண்ட்டை வாசிச்சிருங்க. கேள்வி: வாக்காளர்களுக்கான தகுதி தொடர்பான விஷயத்தில் அர்ப்பண பண்ணியுள்ளவர்களை வாக்களிக்க வேண்டுமென்று நீங்கள் கூறினீர்கள். சபையை யாரெல்லாம் ஓட் பண்ணலாம்? கான்சன்ட்ரேட் பண்ணவங்க எல்லாரும் ஓட் பண்ணலாம். கரெக்டா? பண்ணலாம். சபையை சந்திக்க வருபவர்கள் குறித்து என்ன சொல்லுகின்றீர்கள்? யார சபையை சந்திக்க வருபவர்கள் குறித்து என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, விசிட்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, வெளி ஊர்லேருந்து இங்கே இக்லீஷாவுக்கு வந்து அட்டன் பண்ணுறாங்க, அன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது, அவங்க ஓட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதான் கொஷின். வாசிங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கொண்டிருப்பதோ அல்லது அவர்கள் அங்கேயே தொடர்ந்து வரும்படியான தங்களுடைய நோக்கத்தை தெரியப்படுத்துவதோ அவர்கள் வாக்கு அளிப்பதற்கு அவர்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குமா? பதில்: அப்படின்னா ஒருவேளை இங்கே டெம்பரரியாக வந்திருக்கிறாங்க, ஒரு 10 வாரம் தான் வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வாரம் தான் வந்திருக்கிறாங்க, அப்படி வந்தவங்க ஓட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்படி வாசிங்க. இப்போ பதில் சொல்கிறார் பாருங்க. வாக்குகள் செலுத்தும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படும் போது இன்று இங்கு கூடியிருக்கும் தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவரும் இச்சபையில் கூடி வருவதற்கான விருப்பம் கொண்டுள்ளவர்கள். அப்படின்னா இங்க வந்திருக்கிற எல்லாருமே இந்த சபைக்கு வருவதற்கான விருப்பம் இருந்ததுனால வரக்கூடியவர்கள். வாக்குகள் செலுத்தும்படிக்கு ஆவலுடன் அழைக்கப்படுகின்றார்கள் மற்றும் இச்சபையில் தொடர்ந்து கூடுவதற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள். நல்லா கவனிங்க. இந்த சபையில் கூடுவதற்கு தொடர்ந்து வரக்கூடிய விருப்பம் இல்லாதவர்கள் யாரெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரியாக வந்தவங்க, அதில் ஆல்ரெடி இக்லீஷாவில் இங்கே பாண்டிச்சேரி இக்லீஷாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி பல வாரமாக வராமல் பல மாதமாக வராமல் எலெக்ஷன் டைமில் மட்டும் வர்றவங்க. அப்படியே வாசிங்க. வாக்குகள் செலுத்த வேண்டாம் மற்றும் முழுமையாக அர்ப்பணம் பண்ணாத எவரும் வாக்குகள் செலுத்த வேண்டாம். அப்படின்னா எப்பயோ ஒரு முறை வர்றவங்க என்ன பண்ண வேண்டிய வேண்டாம், வாக்கு செலுத்த வேண்டாம். அதே நேரத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க பண்ணாதவங்க வாக்குகள் செலுத்த வேண்டாம். ஏனெனில் இதுவே இக்காரியம் தொடர்பான கர்த்தருடைய சித்தமாக இருக்கின்றது என்று கூறுவது சரியாய் இருக்கும் என்பது நமது எண்ணமாக இருக்கின்றது. வாக்கு என்பது ஒவ்வொரு இடத்தில் காணப்படும் சபையாரால் வெளிப்படுத்தப்படும் தேவ சித்தமாக இருக்கின்றது. அப்படின்னா இது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறது. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வந்திருக்க நம்ம ஓட் பண்ணும்போது வருஷத்துல பல மாசம் வரல, கடைசியாக அந்த 1 மாதத்தில் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து ஓட் பண்ணோம்னா சரியான தேவ சித்தத்தை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம இருந்தோம்னா, ஒரு வேலை பிரதர் நான் 1 இயராக வரல பிரதர் இக்லீஷாவுக்கு, இப்போ தான் வந்திருக்கிறேன், ஆனால் நான் பாண்டிச்சேரி இக்லீஷா தான் 1 மாதம் தான் வந்துட்டுருக்கேன், இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண தான் வந்திருக்கிறேன், பட் எனக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை, நான் கிளாரிட்டி இல்லைன்னா அவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், புதுசாக வந்தவங்க மட்டும் இல்லை சிஸ்டர், இந்த மாதிரி எனக்கு கிளாரிட்டி இல்லை, நான் இன்னும் ஒரு 1 இயர் நான் வெயிட் பண்ணுறேன்னு உள்ளவே இங்கேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கேயே பல வருஷமாக இருந்து இக்லீஷா இந்த வருஷம் 1 இயர் அட்டன் பண்ணாதவங்க கடைசி டைம் மட்டும் இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்க கூட முடிவு எடுக்கலாம், பிரதர் நான் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு. அவங்க தாராளமாக ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு சஜஷன் வைக்கும்போது தாராளமாக பண்ணிக்கலாம், பின்னாடி போய் உக்காந்துக்கலாம். இல்லை பிரதர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னா
அவங்க மனசாட்சியே சொல்லணும், நம்ம இங்கே சரியாக வர்றதில்லை, இந்த மீட்டிங்ஸ் ஒழுங்காக வர்றதில்லை, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கைகளை உயர்த்து கரெக்ட் இல்லை அப்படின்னு மனசாட்சி சொல்லும்போதே சத்தியத்தின் பிரகாரம் அவங்க விலகிக்கிறது நல்லது. இல்லை பிரதர் நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா நம்ம பின்னாடி போய் உட்காருங்க என்ன பண்ண முடியாது. தனிப்பட்ட இண்டிவிஜுவலை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை ரைட்ஸ் இல்லை. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களா இதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறது நல்லது. வெயிட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை முன்னாடி கிளாரிட்டி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். ஸோ பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாருங்க. சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர். அதான் சிஸ்டர் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் ஓட் பண்ணலாம். சில பேர் தெரியல அப்படின்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா எனக்கு கிளாரிட்டி இருக்குது, தெளிவாக இருக்கிறேன், நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ஓட் பண்ணலாம். ஏன்னா கான்செக்ரேஷன் தான் மெயின். அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அதுதான் அவங்க சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு. அர்ப்பணிச்சு எல்லாருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது, ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. 1 மாதமோ 5 மாதமோ 10 நாளோ ஆனால் கூட ரைட்ஸு வந்துருச்சு. ஆனால் அவங்களா யோசிக்கலாம், எனக்கு கிளாரிட்டி இருக்குன்னா பண்ணலாம், கிளாரிட்டி இருக்குன்னா பண்ண வேண்டாம் சிஸ்டர். அதான் சிஸ்டர் உங்களுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு கிளாரிட்டி இருக்குது, தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தவறு இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம டைம் இருக்கிறதுனால நம்ம அடுத்தது செஷன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பிரேக் பண்ணாமல் அப்படியே நம்ம எலெக்ஷன்ஸ்குள்ளே கடந்து போகலாம். ஸோ இந்த ஆராதனையை முடித்து கொடுக்கும் நம்முடைய அன்பை கேட்டுக்கொள்கிறோம்.